நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் தெய்வ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக, ஆவியானுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும்படியாக, ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. प्रभु परमेश्वर आपकी हम धन्यवाद करते के पिता, हालेलुया। हम स्तुति करते के पिता, हालेलुया। स्तुतियों के बीच में वास करने वाला प्रभु यीशु मसीह, हालेलुया, आपकी हम स्तुति करते हैं, आपकी हम धन्यवाद करते के पिता, हालेलुया, आमीन, हालेलुया। योग्य परमेश्वर, सारे आदर और महिमा के योग्य परमेश्वर तू है प्रभु, इसलिए हम तेरी स्तुति करते के पिता, तेरी महिमा करते के पिता, हालेलुया। तू सुंदर है प्रभु, हालेलुया, आमीन, हालेलुया। तेरे जैसा कोई नहीं है प्रभु, हालेलुया। ओ महान कार्य करने वाला प्रभु यीशु मसीह, आपकी हम स्वागत करते हैं, आपकी हम स्वागत करते हैं पिता, हालेलुया। உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்கள் மகிமையினால் கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, ஹல்லேலூயா, எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிற தெய்வ பிரசன்னத்துக்குள்ளால எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा हमारे बीच में कार्य करने के लिए हम प्रार्थना करते के पिता, आमीन। आपकी हम स्वागत करते के पिता, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா அவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் நடுவில் நீங்கள் வாங்கப்பா, உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வரட்டும்ப்பா, ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்கள் பிரசன்னம், ஹல்லேலூயா, आपकी उपस्थिति को हम चाहते हैं पिता, अब आइए प्रभु, अब आइए प्रभु, हालेलुया। थैंक यू, थैंक यू. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, hallelujah, hallelujah. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. சேகம், hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, hallelujah. உங்க பிரசன்னத்தினால் Amen, 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 amen. Thank you Lord, 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 thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah. Thank you Jesus. எங்கள் நடுவில் நீர் இறங்கி வாரும், எங்கள் நடுவில் இறங்கி வாரும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமையினால் நாங்கள் நிரப்பப்பட விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே தேவனுடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். आपकी सामर्थ को हम हालेलुया, आमीन, हालेलुया, हालेलुया प्राप्त करने के लिए हम चाहते हैं पिता, के सामर्थ के साथ आपकी आराधना करने के लिए प्रभु यीशु मसीह हमें सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं पिता। प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता, हालेलुया। अब आइए प्रभु, हालेलुया। உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கைகளை உயர்த்தி, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே,
என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரச்சனையில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் நாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையும் நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் நாமல் வாழ்கிறேன். மறுபடியும், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனா. சொல்லுங்க, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் மறுபடியும் சொல்லுங்க, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். सर्वशक्तिमान परमेश्वर, अच्छा समय के लिए आपके धन्यवाद देता हूं प्रभु। हालेलुया, आपकी उपस्थिति के लिए हम धन्यवाद देते हैं प्रभु। आज प्रभु परमेश्वर आपके चरणों में आकर आपकी स्तुति आराधना करने के लिए हमें ले आया प्रभु, इसलिए हम धन्यवाद करते हैं पिता। आराधना के शुरुआत से लेकर अंत तक आप चलाइए, अपनी नियंत्रण करें प्रभु। ஆண்டவரே ஸ்தோத்திரம், முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நடத்துகிற ஒவ்வொரு மேலும் உடைய அளவில்லாத மகிமையின் அபிஷேகம் ஆமென் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதனை செய்யும் போது பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வாரும். ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உங்க கரங்களில் உங்க மகிமையின் பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. आमेन 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 हालेलुया। उतरवो बैठ जाएंगे, साथ मिलकर प्रभु की हम स्तुति करेंगे। प्रेज द लॉर्ड। हालेलुया हालेलुया हालेलुया। इतने पे சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி பலிகள் செலுத்த வந்திருக்கோம். இந்த வருடம் முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து வந்தார். நம்ம தேவைகளை சந்தித்த எல்லா காரியங்களும் நேர்த்தியாக முடிக்க வைத்தார் அவர். வாதைகள் வந்த போதும், போராட்டம் நின்ற போதும் அவர் நம்ம கூட இருந்தார். ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய செய்த நன்மைக்காக
பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைத்த போது செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையாலே நம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையாலே நம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே
எல்லாரும் முழங்கால் போட்டு பாடுவோமா? வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்திடவே, வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம துதிப்போமா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? துதி பதிகளை நாம அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்க இந்த இடத்துல அவர் துதிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா வானத்தில் அடையாளத்தோடு இருப்பது மேகத்தில் வருகிற பரிசுத்தராக இருக்கிற அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மேன் ஸ்தோத்திரம் 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 அப்பா. மேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திர நீர்தானே அப்பா, எல்லா துதிகன் மகிமை பாத்திர நீர்தானே அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மேன் சுமப்பா மேன் சுமப்பா பிரசன்னராக இருக்கிற அப்பா. அப்பா எங்களுடைய மூன்று பேரும் நாமத்தில் எங்க குடினாலும் அப்பா அந்த இடத்துல வருவேன் சொன்ன தேவனாக இருக்கிற அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மேன் சுமப்பா எங்க கடினமான நாள் திரும்ப அப்பா, மேன் சுமப்பா எங்க கஷ்டத்திலும் அப்பா நேரத்திலும் அப்பா எங்க தூக்கி நிறுத்தினீர் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 அப்பா. மேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கையற்ற நிலையிலும் அப்பா எங்க நம்பிக்கை அற்புதமாக இருந்தவரை அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மேன் ஸ்தோத்திரம் அப்பா. யாரும் அறியாத என்னை அப்பா என்னை தெரிந்து கொண்டிருப்பா. மேன் ஸ்தோத்திரம் அப்பா, மேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மேனாலே செற்று விழுந்து என்ன அப்பா தூக்கி எடுத்தீர் அப்பா. உண்மைக்கு நாங்கள் துதி மகிமை ஏறெடுக்கிறோம் அப்பா, உண்மைக்கு நாங்கள் துதி மகிமை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
मैं स्तोत्रम अप्पा हालेलुया 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 अप्पा घन महिमा के पात्र निर्दाने अप्पा मैं स्तोत्रम अप्पा तुझे पात्र निर्दाने अप्पा मैं स्तोत्रम अप्पा उम्मेनांगल आराधिக்கிறோம் அப்பா உம்मेनांगल आराधिக்கிறோம் அப்பா उम्मेनांगल आराधिக்கிறோம் அப்பா उम्मेनांगल आराधिக்கிறோம் அப்பா जीसस नंजी अप्पा नंजी अप्पा नंजी अप्पा नंजी अप्पा नंजी अप्पा मैं स्तोत्रम अप्पा मैं हालेलुया 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 मैं स्तोत्रम अप्पा मैं स्तोत्रम अप्पा मैं हमें मेरे हर निराशा में अप्पा मैं स्तोत्रम अप्पा मैं हालेलुया मेरा आशा तू ही बना प्रभु मैं स्तोत्रम अप्पा जब सब मुझे धोखा देते फिर भी आप मेरे साथ थे प्रभु आपकी हम स्तुति करते पिता आपकी हम स्तुति करते पिता आपकी महिमा करते पिता हालेलुया 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 मेरे खामोशी के समझने वाले एक ही प्रभु तू ही प्रभु हालेलुया हालेलुया आपकी महिमा करते पिता आपकी महिमा करते पिता हालेलुया मुख्य नाम तुझे के लिए रखम अप्पा मुख्य नाम तुझे के लिए रखम अप्पा मैं स्तोत्रम अप्पा मैं स्तोत्रम अप्पा तुझे महिमा पात्र निर्दाने अप्पा मैं स्तोत्रम अप्पा मैं नाम तुझे के अप्पा हालेलुया 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 मैं स्तोत्रम अप्पा अप्पा मैं हालेलुया हर पल महिमा आपकी हम देते हैं प्रभु हर पल स्तुति आपकी हम करते हैं हर पल प्रशंसा आपकी हो प्रभु आपकी महिमा करते प्रभु हालेलुया 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 मेरे निराशाओं में एक ही आशा आप ही थे प्रभु मेरे कष्टों में एक ही आशा आप ही थे प्रभु आपकी हम स्तुति करते पिता आपकी हम स्तुति करते पिता हालेलुया 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 मुके नाम स्तोत्र बलिगे रखम अप्पा मुके नाम स्तोत्र बलिगे रखम अप्पा हालेलुया 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 मुके नाम महिमा रखम अप्पा मुके नाम महिमा रखम अप्पा मैं नंजी अप्पा नंजी अप्पा हमारा प्रभु जब हम निराशा में थे जब हमें साथी देने के लिए कोई भी नहीं था फिर भी यीशु मसीह थे हमारे साथ हमारा யாரும் இல்லாத நேரத்திலும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்திலும் யாரும் நம்ம கூட இல்லாத நேரத்திலும் யாராவது கூட இருப்பாங்களான்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்ட நேரத்திலும் அவர் இயேசு நம்ம கூட இருந்தார் तेरी स्तुति प्रशंसा हो तेरी हर पल महिमा हो तेरी स्तुति प्रशंसा हो तेरी हर पल महिमा हो तू अवर्णित तू सुंदर है मेरा पहला पहला तू अवर्णित है तू सुंदर है मेरा पहला पहला तेरी स्तुति प्रशंसा हो तेरी हर पल महिमा हो तेरी स्तुति प्रशंसा हो
सच्चे उठते पारोमा आवाज उठा के गाएंगे। बजाकर वर्णित है तो सुंदर है मेरा पहला पहला ताली बजाकर वर्णित है तो सुंदर है मेरा पहला पहला प्यार वर्णित है तो सुंदर है मेरा पहला पहला और एक बार वर्णित है கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ताली बजाकर प्रभु की महिमा करेंगे। ताली बजाकर ओ हालेलुया हालेलुया ओ रबा बाबा बाबा शखरा बाला दरबा நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷா में प्रभु की हम स्तुति करेंगे स्तुति करेंगे। उड़बाला बारबा उड़बौरी हम थिबीरा उड़बौरी लस्मनादर उड़बौरी हम थिबीरा उड़बौरी और परलोकத்தின் தேவ உண்மை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம்। हालेलुया 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 स्वर्गीय सामर्थ आपकी बर रहा है। हालेलुया ஆமென்। ஆவியானவர் உன்மேல் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறார்। ஆவியானுடைய மகிமையான பிரசன்னம் மகிமையான பிரசன்னம்। ஹalleluya ஓரபாபாபாபா சண்டரபோடபோரியம் ஓரபாலதரபா அபிஷேகம் பெற்ற அத்தனை பிள்ளைகளும் நல்ல அந்நிய பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க। அபிஷேக் பாய சபிஜன் सबिजन सबिजन अन्य अन्य भाषा में हालेलुया प्रभु की हम स्तुति करते रहेंगे। हमें छुटकारा देने वाला आमेन हालेलुया हालेलुया हमें चंगाई करने वाला விடுதலையின் தேவன் அற்புதத்தின் தேவன் நம்முடைய மத்தியில அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார்। அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்ம மூடிட்டே இருக்கு। நல்ல வாய்களை விரிவா திறந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க।
விடுதலையின் தேவனுடைய கரம் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது, அசைவாடுகிறது, அசைவாடுகிறது. சிலர் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள், சிலர் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள், சிலர் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள். கர்த்தர் அதை செய்கிறார். आमेन हालेलुया, आमेन प्रभु की हालेलुया. छुटकारा पाने का हाथ हमारे बीच में आमेन हालेलुया कार्य कर रहा है. रबा बाबा 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 दूरा बाला दारा बाला शखरा बाला दारा बा और यंदर शखरा बाला दारा बाला बा और यंदर दीरा बाला दारा बा शिखरा बाला बारा बोरिया रिबाला दारा रे हालेलुया और यंदर गदीरा बाला दारा बारा बा लिखरा बाला बाला दारा बारा बोरी Oh, hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you. ரெண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி दोनों हाथों को आकाश की तरफ उठाकर हालेलुया ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க हालेलुया परमेश्वर को देखकर बोलिए ஆண்டவரே நான் உம்மை ஆராதனை செய்கிறேன் ஆண்டவரே நான் உமக்கு ஆராதனை செலுத்த आंडवरे हालेलुया मैं आपको आराधना करता हूँ प्रभु हालेलुया आराधना के योग्य हालेलुया हमारे आराधना में मंडरा है हालेलुया आराधना की पकमन पात्र தகுதியானவர் நம்முடைய ஆராதனையின் நடுவில் அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார் हालेलुया கைகளை உயர்த்தி हालेलुया thank you lord हालेलुया हालेलुया हाथों को उठाकर கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து சொல்லுங்க முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டு ஹalleluya கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுப்பா உமக்கு நான் ஆராதனை செலுத்துகிறேன் ஆண்டவரே ஹalleluya எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஹalleluya இன்றைக்கு ஆமென் ஹalleluya உன் ஆராதனை நடுவிலே உலாவி உன் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவர் ஹalleluya सारे आमेन आराधना का महिमा का योग्य परमेश्वर आज हमारे आराधना में मंडरा है आमेन हालेलुया करंगलो उयर्ती थैंक यू எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வா சொல்லுங்க அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவா சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் எழுப்பி சொல்லுங்களா எங்கள் மேலே உலர்ந்த எலும்புக்கு என் வாழ்க்கையில் அசைவாடுமே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அசைவாடோ என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு விசை கூட ஒரு சங்க என் வாழ்க்கையில் அசைவாடும் தெய்வம் சொல்லுங்க அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும்
அசைவாடுமே எங்கள் மேலே செங்கடல் மேல் செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே செங்கடல் மேல் செங்கடல் மேல் விசுவாசத்தோட எல்லா தடைகளை மாற்றினீ எங்கள் தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் மறுபடி சொல்லுங்க மறுபடியும் எங்கள் தடைகள் மேல் ஒரு விசை கூட எங்கள் தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் வாழ்க்கையில இன்னைக்கு எரிகோ போன்ற மதில்கள் தடையா இருக்கலாம். வலது கரத்த வானத்துக்கு நிற உயர்த்தி மெல்லிய சத்தத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லு, आपके सामने एरिगो के जैसा एक रुकावट होगा. हाथ उठाकर प्रभु से बोलिए, என் தடைகள் மேல நீங்க அசைவாடினா என் தடை மாறிடும். நான் முன்னால போயிருவேன்ப்பா. முன்னால போகணும்னு ரொம்ப நாளா பிரயாசப்படுறேன். நன்மைகளுக்கு நேராக போகணும் நான் ரொம்ப நாளா பிரயாசப்படுறேன். வாழ்க்கையில சாத்தான் ஒன்னன் பின்னால ஒன்னு தடையா வச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு தடைகள் மேல உடைங்க, தடைகளை உடைச்சு எனக்கு முன்னால போறதுக்கு என் கரத்தை பிடிச்சுக்குங்க ஆண்டவரே. मैं आगे जाना चाहता हूं लेकिन एक एक रुकावट में मेरे आगे आते रहते हैं प्रभु. लेकिन आज प्रभु यीशु मसीह मेरे जीवन में मेरे आगे जो रुकावट है प्रभु यीशु मसीह तोड़कर आपके हाथ पकड़कर मैं आगे मैं जाना चाहता हूं प्रभु. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் மெல்லிய சத்தத்துல என் சத்தத்தை நீங்க கேட்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில என்ன தடை இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். आपके जीवन में जो रुकावटें आप जानते हैं. என் வாழ்க்கையின் தடைகளை உடைங்க. ஒரே ஒரு நிமிஷம், एक ही मिनट. मेरे जीवन में जो रुकावटें तोड़ दीजिए. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவா இருக்கு. கர்த்தர் கிரியை செய்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், डर, आपके जीवन में जो डर हो, जो शैतान सामने आते हैं, लड़ाई, शैतान की लड़ाई, सबको निकालने प्रभु तैयार है. எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலை உனக்கு தர்றதுக்கு போதுமானவராக இருக்கிறார். நீ ஒரு காரியத்தை யோசித்துட்டே இருக்கிற, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வராது அப்படின்னு. பட் நீயே தீர்மானம் பண்ணி அதுக்கு ஒரு முத்திரை போடாத. मेरे परिवार के जीवन में जो समस्या है कभी भी खत्म नहीं होगा, ऐसा आपने निर्णय लिया है. प्रभु ने बोल रहा है आज प्रभु की आवाज, प्रेज द लॉर्ड. ऐसा आप निर्णय मत लीजिए. आपके लिए कार्य करने वाला प्रभु यीशु मसीह काल्वरी क्रूस पर जीवन दिया है. तीसरे दिन जी उठा परमेश्वर है. एक जीवित परमेश्वर के सामने आया है. आपके लिए कार्य करने वाला हो. உனக்காக ஜீவனை தந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின இயேசுவுக்கு முன்னால வந்திருக்கிறாய். இனி அதை நினைச்சு நீ கவலைப்பட்டு கூடாது. முடியாது அப்படின்றது என் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. உன் குடும்பத்தின் சிலருடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். சிலர் இதை குறித்து தான் இன்னைக்கு பாரப்படுறீங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சுபாவங்கள் மாறினா நான் நல்ல சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு कोई ऐसा सोच रहे कि मेरा परिवार के लोगों के जीवन के जो स्वभाव है वो बदलेगा तो मैं अच्छा रहेगा करके. लेकिन प्रभु आज कह रहा है, प्रभु की कार्य को देख के आप ஆண்டவருடைய கிரியைகளை நீ காண போகிற. ஒரே ஒரு நிமிஷம் உன் சிரசின் மேல கையை வச்சுக்க, உன் தலை மேல கையை வச்சுக்க. एक ही मिनट सिर के पर हाथ रखकर
ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருடைய சுபாவங்களை மாற்றும் ஆண்டவர். ஒரே செகண்ட் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். एक ही मिनट टाइम नहीं, एक ही मिनट ஒரே ஒரு நிமிஷம். பிரைஸ் காட். என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றும் ஆண்டவர். எத்தனை பேர் சின்சியரா ஜெபம் பண்ண போறீங்க? உங்க வீட்டில் பிரச்சனைக்கு காரணமே அதுதானே, போராட்டத்துக்கு காரணமே அதானே, லடாய்க்கு लिए कारण वही है ना. பிரைஸ் தி லார்ட். சுபாவங்களை மாற்றுங்க. சிலருடைய சுபாவங்களை பிசாசானவன் கட்டுப்படுத்துறதை நான் பார்க்கிறேன். कुछ लोगों को स्वभाव को शैतान हेमन हालेलुया कंट्रोल करते हुए मैं देखता हूं. உன் குடும்பத்தின் தகப்பனா, தாயா, சகோதரனா, சகோதரியா, உன் பிள்ளையா, உன் புருஷனா, something. Yes, yes, Jesus. கைகளை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் நீ சின்சியரா ஜெபம் பண்ணிட்டு போப்பாரு. அந்த பிசாசை இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்க, அது ஒரு பிசாசு, அது ஒரு பேய். आज से एक निर्णय लीजिए, वो शैतान है, उनका स्वभाव नहीं है. அவங்க சுபாவம் இல்ல, அது அவங்க சுபாவம் இல்ல. ஏன்னா அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க கூட இருக்காங்க. கர்த்தரை ஏற்று ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றாங்க. மறுபடியும் சுபாவம் சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறதுனால தான் அங்க வாழ்க்கையில இவ்வளவு மோசமான வார்த்தைகள், இவ்வளவு சில நேரத்தில் பயங்கரமான கோபங்கள், வெறிகள். ஆவியானவர் தெளிவா இதை காண்பிக்கிறார் இன்னைக்கு. कई समय ऐसा क्रोध आते हैं. यस, கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து அந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிச்சு பாரு. உன் குடும்பத்தில் ஒரு சேஞ்சை நீ காண்ப, உன் லைஃப்ல ஒரு சேஞ்சை காண்ப, உன் தகப்பனுடைய வாழ்க்கையில சேஞ்சை காண்ப. ஆமென், ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சேஞ்சை காண்ப. ஆமென், ஹalleluya. உன் புருஷனுடைய வாழ்க்கையில காண்ப, உன் மனைவியுடைய வாழ்க்கையில காண்ப, உன் பிள்ளைகள், ஆமென், சகோதரனுடைய வாழ்க்கையில, சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சை காண்ப. இந்த பிசாசை மட்டும் நீ கட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ये शैतान को बांध कर आप प्रार्थना कीजिए, क्योंकि उनके स्वभाव को बदलने वाला शैतान है वो. हालेलुया. और நேரத்துல நல்லா இருக்காங்க, एक समय में अच्छा रहते हैं, लेकिन आमेन हालेलुया दूसरे मिनट में चेंज हो जाते हैं, फटक से चेंज हो जाते हैं. ஒரே நிமிஷத்துல கோபம். கர்த்தர் கிரியை செய்றார். ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கற உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற, ஜெபம் பண்ணிக்க. बच्चों के लिए प्रार्थना करते हैं, प्रार्थना करो. परिवार के लिए प्रार्थना करते हैं, प्रार्थना करो, क्योंकि प्रभु की सामर्थ्य हाथ हमारे बीच में मंडरा है. ओ जीसस, ओ नमस्या करमो नसे लोरियांदनरस्या दनाररा. ஏமா உன்னை விடுதலையாக்குறதுக்கு தான் கர்த்தர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஐயா, உன்னை விடுதலையாக்கி சந்தோஷமா வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். आपको छुटकारा करके आनंद खुशी से भर देने के लिए, रखने के लिए प्रभु के लिए आपके लिए खून बहाया है, लहू बहाया है, आपके लिए बलिदान हुआ है. இன்னும் நீ கட்டுக்குள்ளால இருக்கிறத ஆண்டவர் விரும்பல, பட் நீ இன்னும் ஜெபம் பண்ணல. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட், அந்த விசேஷ காரியத்துக்காக நீ இன்னும் ஜெபம் பண்ணல. அதுதான் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. उस कार्य के लिए आपने प्रार्थना नहीं किया, इसलिए छुटकारा उस विषय में आज तक नहीं मिला है. சிலர் இந்த வார்த்தையை கூட புரிய முடியாம சாத்தான் கட்டுறதை நான் பார்க்கிறேன். மைண்ட் அப்படியே கட்டுறான். இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறது கூட சாத்தான் விட மாட்டேங்கிறான். कुछ लोगों को माइंड को ऐसा बांधते हैं, ये विषय के लिए प्रार्थना करने को भी मन नहीं आ रहा है. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு போ. இன்னைக்கு நீ பண்ற கண்ணீர், இன்னைக்கு தேவ சமூகத்தில் விடுற கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு பதில் उंडाகும். आंसू बहाकर प्रार्थना करके जा. आज जो प्रभु के चरणों में जो आंसू बहाते हैं, उसके लिए प्रभु ने जवाब देने के लिए तैयार है. यस, நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன். मैं आपके लिए प्रार्थना करने वाला है. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எத்தனை பேர் என் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ இந்த காரியத்துக்கு,
कतोड़े विलेयर पर करा வைக்கப்படட்டும். जितना लोग इस विषय के लिए आंसू बहाकर प्रार्थना करते हैं, सबके जीवन में प्रभु के हाथ बढ़ाकर छूलिए प्रभु. आमीन, हालेलुया. कार्य करने के लिए हम प्रार्थना करते हैं. उस विषय में आज से एक चेंज, बदलावट को देखने के लिए आज प्रभु यीशु मसीह कार्य करने के लिए हम प्रार्थना करते हैं पिता. இன்னைக்கு இப்ப அந்த பிசாசை கடிந்து கொள்கிறேன். சில பிள்ளைகளுக்குள்ளால் அந்த ஆவி கிரியை செய்து, சில தகப்பன் தாய்க்குள்ளால கிரியை செய்து, சில சகோதர சகோதரிகளுக்குள்ளால கிரியை செய்து, சில புருஷனுக்குள்ளால கிரியை செய்து, சில மனைவிக்குள்ளால கிரியை செய்து, எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்தை என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய யுத்தங்களை நீர் ஆரம்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ ஜீசஸ் நேம். स्वभावங்களை மாற்றுகிற ஆவிகள், स्वभाव को चेंज करने वाला आत्मा को यीशु मसीह के नाम से मैं बांध कर प्रार्थना करते हैं पिता. आपकी सामर्थ, உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். மகிமையான கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. இன்றிலிருந்து கர்த்தர் தொடர்ந்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். आज से परमेश्वर लगातार एक कार्य को कहना चाहते हैं. ஆமென். புதிய வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாலாகவே புதிய வருஷத்தின் ஆரம்பத்தை இப்பவே கர்த்தர் ஆரம்பிக்க போறார். नए साल में जाने से पहले नए साल में जाने की शुरुआत को परमेश्वर अब से शुरू करना चाहते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறதான வார்த்தை, परमेश्वर इस हफ्ते हमसे बात करने का विषय, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் जो तुच्छ गिने गए ஆண்டவரால் மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். परमेश्वर से महिमा का आशीर्वाद को पाए. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் जो तुच्छ जाने गए அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறி இருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. उनका जीवन अद्भुत में बदला करके हम पवित्र शास्त्र में देख सकते हैं. ஆமென். ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது. दो प्रकार के झुंड है. ஒன்று தேவனை தேடாத கூட்டம். एक जो परमेश्वर को ढूंढता नहीं. அவர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற இடத்தில் அவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்வதில்லை. वे जिस जगह पे तुच्छ गिने जाते हैं वहां पर परमेश्वर उनके लिए अद्भुत नहीं करते. இன்னொரு கூட்டம், और एक झुंड, தேவனை தேடுகிற கூட்டம், परमेश्वर को ढूंढने वाला झुंड, அவர்களை உலகம் அற்பமாய் எண்ணும். उन्हें भी दुनिया जो है तुच्छ जानेगा. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் நடுவில் அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். लेकिन तुच्छ गिने जगह पर तुच्छ गिने वे लोगों के बीच में परमेश्वर के लिए अद्भुत करेंगे. மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूं, தேவனை தேடுகிற கூட்டத்தை परमेश्वर को ढूंढने वाले झुंड को உலகம் அற்பமாய் எண்ணும். दुनिया तुच्छ जानेगा. உலகம் அற்பமாய் பேசும். दुनिया उनके बारे में तुच्छ बातें करेगा. ஆனால் தேவன் என்ன செய்வார்? लेकिन परमेश्वर क्या करेंगे? அற்பமாய் எண்ணுகிறவர்கள் நடுவில், तुच्छ गिनने वाले लोगों के बीच में, அற்பமாய் பேசுகிறவர்கள் நடுவில், तुच्छ बातें बोलने वालों के बीच में, அவர்களை விட கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலங்களிலும் மேலான இடங்களிலும் கொண்டு போவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். उनसे भी ऊंचे स्थान पर ले जाने के लिए परमेश्वर हमारे लिए काफी है. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? अच्छे से ताली बजाकर परमेश्वर का धन्यवाद कहेंगे क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. हमारे गांव में एक परिवार है. அவங்க பேரளவில் கிறிஸ்தவர்கள். वो जो है नाम के मसीह है. அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் वो मसीह है फिर भी சர்ச்சுக்கும் போவாங்க, चर्च में भी जाते हैं, மந்திரவாதம் செய்யவும் போவாங்க, जादू टोना करने भी जाते हैं, பில்லி சூனியம் செய்கிறதுக்கும் அவங்க போவாங்க. और काला जादू करने भी जाते हैं. ஒரு பேரளவு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. एक नाम के मसीह है. அவங்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள், उनको 4 बच्चे, 3 ஆண் பிள்ளை, 3 बेटा ஒரு பொம்பளை பிள்ளை. और एक बेटी. இந்த பொம்பளை பிள்ளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகுல குறைவா தான் இருக்கும். ये जो बेटी जो लड़की थी वो थोड़ी खूबसूरती में कम थी. அதனால इस वजह से சின்ன வயசா இருக்கும்போதே அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ஏமன் ஸ்தோத்திரம் தாய் தகப்பன் எல்லாம் அற்பமா எண்ணுவார்கள். बचपन से ही जब वो छोटी थी तो उसके माता पिता उसे तुच्छ नजर से देखते थे. அந்த வீட்டில் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளை என்று சொன்னால் இந்த பொம்பளை பிள்ளை தான்.
उस घर से इसे निकाल दिया करके कहा तो यही ये छोटी लड़की है बेटी। நான் அடிக்கடி கவனித்திருக்கேன். मैंने बार बार देखा है இந்த பிள்ளைய தாய் அடிக்கும் போதெல்லாம் சொல்லுவா, इस बेटी को माँ मारते समय कहती है நீ அழகில்ல அப்படின்னு. तू सुंदर नहीं है। என்ன சொல்லுவா? क्या कहती है? நீ என்ன சொல்லுவா? क्या कहती है? அவ மூஞ்ச பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையோட கேவலமா தான் இருக்கும். उसका चेहरा देखोगे तो इस बच्ची से भी बदतर है। விளங்குதா உங்களுக்கு? समझा आप? தான் பிள்ளைய பார்த்து அழகில்லன்னு சொல்றவா, अपनी बच्ची को देखकर सुंदर नहीं कहने वाली, அவ மூஞ்ச பார்த்தா இந்த பிள்ளையோட அழகு குறைவா தான் இருக்கும். उसका खुद का चेहरा देखोगे तो इस बच्ची के चेहरे से भी बुरा है। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. समझ लीजिए, ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைய ஒழுங்கா அனுப்பல. स्कूल को ये बच्ची को ठीक से नहीं भेजे। மற்ற 3 பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாங்க. बाकी तीनों बच्चों को अच्छे से पढ़ाए, இந்த பிள்ளைய ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்பல. इस बच्चे को ठीक से स्कूल नहीं भेजे। சின்ன வயசுல இருக்கும்போதே அதை கூலி வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. बचपन से उसे कूली के काम के लिए भेजे। மற்ற பிள்ளைகளுக்கு அந்த தாய் நல்ல ஆகாரம் கொடுக்கும்போது बाकी बच्चों को उसकी माँ अच्छा भोजन देते समय இந்த பிள்ளைக்கு ஒழுங்கான ஆகாரம் தாய் கொடுப்பதே இல்ல. इस लड़की इस बच्ची को अच्छा भोजन उसकी माँ नहीं देती थी। மற்ற பிள்ளைகள் அன்பு காட்டும்போது दूसरे बच्चों को प्यार करते समय இந்த பிள்ளைய தாய் அன்பு காட்டவே இல்ல. इस बच्ची इस लड़की से माँ प्यार नहीं की। அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, उस परिवार के सभी जन कहने वाली बात, நீ ஏன் உயிரோட இருக்கிற, நீ ஏன் உயிரோட இருக்கிற, அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. तू क्यों जिंदा है, तू क्यों जिंदा है कर कर ही कहते थे उसे देखकर। வளர ஆரம்பிச்சிச்சு. वो बढ़ने लगी, அதுக்கு திருமணம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. उसकी शादी विवाह करने के लिए ढूंढने लगे। அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது ஒரு குடிக்காரன், उस लड़की का शादी जिसके साथ करा रहे थे वो एक शराबी बेवड़ा। குடிக்காரன் மட்டும் இல்ல, அது அவன் ஒரு ஆஃப் மென்டல், பாதி பைத்தியக்காரன். वो सिर्फ शराबी बेवड़ा ही नहीं, वो आधा पागल। திருமணம் செய்து வைத்தாங்க. शादी करा दिए। சில நாளைக்கு பின்பு நான் ஊருக்கு போயிருக்கும்போது கேள்விப்பட்டேன், कुछ दिन पहले मैं जब गांव गया तो मैंने सुना அந்த பொண்ணு அங்கேயும் வீட்டுல அடி தாங்க முடியாம இங்க வந்துட்டது. वो लड़की वहां पर भी मार को सहन नहीं कर सकी, इस वजह से वापस यहाँ आ गई। இங்க வந்தா இங்க உள்ளவங்க சொல்றாங்க, நீ ஏன் இங்க வந்த? यहाँ आई तो यहाँ के लोग कह रहे तू क्यों यहाँ पर आई, உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, तेरा तो शादी करा दिए ना, திருப்பி நீ இங்க ஏன் வந்த? இங்க உள்ளவங்க அடி, फिर से तू यहाँ पर क्यों आई करके यहाँ पर से लोगों का मार। ஏமன் ஸ்தோத்திரம். மற்றவர்களால அற்பமா, ரொம்ப 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 அற்பமா எண்ணப்பட்டுச்சு. दूसरों से बहुत ही तुच्छ गिनी गई। ஏமன் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? क्या घटना हुआ मालूम है क्या? ஒரு சில நாளைக்கு பிறகு மறுபடியும் நான் ஊருக்கு போகும்போது சொன்னாங்க, कुछ दिन पहले मैं जब फिर से गाँव गया तो लोगों ने कहा ஏமன் மனவேதனை தாங்காமல் தற்கொலை செய்து செத்து போனது என்று சொல்லி, मन की वेदना को सहन नहीं कर सकी, इस वजह से आत्महत्या करके मर गई। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, உலகத்தின் ஜனங்கள், दुनिया के लोग அற்பமா எண்ணப்படும் போது जब तुच्छ गिने जाते गए, அவர்கள் வேதனை தாங்க முடியாமல் ஏமன் ஸ்தோத்திரம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். वे उस वेदना को सहन नहीं कर पाते और एक फैसले के लिए आ जाते हैं। நாம் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தில் சில மனிதர்கள், சில மனுஷிகள் ஏமன் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हमने जो पवित्र शास्त्र रखा है इसमें कुछ पुरुष कुछ स्त्री जो है अपमान पाए कर गए। அவர்கள் அற்பமா எண்ணப்பட்ட போதெல்லாம் और वे जब भी अपमान तुच्छ जाने गए, தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். परमेश्वर को मजबूती से पकड़ लिए। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, அவர்கள் அற்பமா எண்ணப்பட்ட போதெல்லாம் वे जब भी तुच्छ जाने गए, தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். परमेश्वर को मजबूती से पकड़ लिए। அவர்கள் தேவனை உறுதியாய் பிடித்தபடினாலே वे परमेश्वर को मजबूती से पकड़े, इस वजह से தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். परमेश्वर उनकी मदद करने लगे। எந்த இடத்தில் அற்பமா எண்ணப்பட்டார்களோ, जिस स्थान पर वे तुच्छ जाने गए, அற்பமாய் எண்ணினவர்கள் நடுவில் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி வைத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. तुच्छ जाने गए लोगों के बीच में मेरा प्रभु परमेश्वर ने ऊंचा उठाया करके पवित्र शास्त्र में लिखा है। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, உலகத்தின் ஜனங்களுக்கோ, दुनिया के लोगों में தேவனை தேடுகிறவர்களுக்கோ, और जो परमेश्वर को ढूंढते गए, என் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவர் என்று சொல்லி யாத்திரையாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मेरा प्रभु परमेश्वर उन दोनों के बीच में अंतर लाता है करके पवित्र शास्त्र के निर्गमन के पुस्तक में है। உலகத்தின் மனுஷர்கள் அற்பமா எண்ணப்படுவார்கள். दुनिया के मनुष्य तुच्छ गिने जाएंगे, அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ அவர்களை உயர்த்தி வைப்பதற்கோ யாரும் இல்லை. उनकी मदद करने के लिए उन्हें ऊंचा उठाकर रखने के लिए कोई नहीं। ஆனால் लेकिन நீயும் நானும் அற்பமா எண்ணப்படுகிற இடத்தில் तू और मैं तुच्छ जानने वाले जगह पर நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து
हमारा प्रभु परमेश्वर हमारे संग्रह कर அவர்கள் நடுவிலே உயர்த்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவர். उन्हीं के बीच में हमें ऊंचा करने के लिए हमारा प्रभु परमेश्वर काफी है। ஹalleluya. हालेलुया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? உனக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். तेरे अंदर मेरे अंदर प्रभु परमेश्वर वास करते हैं। உலகம் உன்னை அற்பமா எண்ணும்போது दुनिया जब तुझे तुच्छ जानेगी அவர்கள் உன்னை மட்டும் அற்பமா எண்ணவில்லை. वे सिर्फ तुझे ही तुच्छ नहीं जाने, உன்னை உருவாக்கினவரே, तुझे जिसने बनाया, உனக்காய் இரத்தம் சிந்தினவரே, जिसने तेरे लिए लहू बहाया, உன்னை அழைத்தவரே, जिसने तुझे बुलाया, உன்னை அபிஷேகம் பண்ணினவரே, जिसने तेरा अभिषेक किया, உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களை பண்ணுகிறவரை அவர்கள் அற்பமா எண்ணுகிறார்கள். जो तेरे अंदर वास करता है उससे भी तुच्छ जानते हैं। ஆகவே इसीलिए அவர்கள் நடுவில் கர்த்தர் மகிமைப்படும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போதுமானவர். उनके बीच में परमेश्वर महिमा पाने के लिए परमेश्वर तेरे जीवन में कार्य करने के लिए काफी है। அதுதான் ஆண்டவர் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் இல்லாதவங்களுக்குள்ள வித்தியாசம். यही परमेश्वर जिसके साथ है और जिसके साथ नहीं है उनके बीच में एक अंतर फर्क। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை தேடுகிற உனக்கும் எனக்கும் அதுதான் வித்தியாசம். परमेश्वर को ढूंढने वाले तुझे और मेरे लिए वही फर्क है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் போகிற எல்லா பாதையிலும் நாம் கடந்து போவோம். वो जिस रास्ते से जाते हैं उसी रास्ते से हम भी जाएंगे। ஆனால் அந்த பாதையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகலத்திலும் ஜெயத்தை தருவார். लेकिन उन सारे रास्ते में परमेश्वर हमारे साथ रहकर सारे चीजों में जय देंगे। ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனம். Genesis chapter 29 verse 31. उत्पत्ति की पुस्तक का 29वें अध्याय का 31वां वचन। ஆதியாகமம் Genesis chapter 29 verse 31. उत्पत्ति का 29वें अध्याय का 31वां वचन। லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு लिया जो के तुच्छ जानी गई करके इसे परमेश्वर देखकर அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். वो गर्भवती होने के लिए परमेश्वर मदद की। ராகேலோ மலடியாயிருந்தாள். पर राहेल बांझ रही। அல்லேலூயா. हालेलुया। இங்க பைபிள் என்ன சொல்லுது? यहाँ पर बाइबल क्या कहता है? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். लिया तुच्छ जानी गई। ஏமன் அதை யார் பார்த்தா? उसे किसने देखा? யார் பார்த்தா? किसने देखा? யார பார்த்தா? किसने देखा? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा। கர்த்தர். परमेश्वर ने। மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். फिर से इस वचन को मैं पढ़ता हूँ। லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு लिया जो के तुच्छ जानी गई इसे परमेश्वर देखकर அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். वो गर्भवती होने के लिए परमेश्वर ने किए। லேயாளோ ராகேலோ மலடியாயிருந்தாள். पर राहेल बांझ रही। ஆமென். आमीन। ஏமன் லேயாளை அற்பமா எண்ணினவள் யார்? लिया को तुच्छ जानने वाली कौन? ஆமா இந்த ஆத்தா தான். ये राहेली। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। அவளுக்கு என்ன பலன்? उसको क्या फल मिला? சொல்லுங்க. बोलिए। மலடி. बांझ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर நீங்க बोलिए। அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். तुम तुच्छ जाने जा रहे हो क्या? परमेश्वर से देख रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறாள். लिया तुच्छ जानी जाती है। ஏன் அவள் அற்பமா எண்ணப்பட்டாள்? क्यों वो तुच्छ जानी गई? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இந்த லேயாள் யார் என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ये लिया कौन है करके पवित्र शास्त्र से मैं आपसे कहता हूँ। லாபானின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लाबान की बेटी है करकर। இந்த ராகேலின் மூத்த சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये राहेल की बड़ी बहन है करकर। யாக்கோபின் மூத்த மனைவி. याकूब की पहली पत्नी। யாக்கோபின் याकूब की। அப்ப எத்தனை பொண்டாட்டி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 உண்டு அவனுக்கு. तो कितनी पत्नी का क्या पूछोगे तो उसके लिए 4 है। அதனால நான் ஒன்னு தான் மீதி 3 பாக்கி இருக்குன்னு எல்லாம் சொல்லாதீங்க. इसीलिए मेरे पास एक ये बचा हुआ 3 है करके मत बोलिए। அது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு முன் உள்ள காலம். वो पुराने नियम में न्याय व्यवस्था देने से पहले के समय में। இப்போ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு தான். अब एक ही एक आंखों का पुतला है। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आप लोग को? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए।
ஏமன் ஸ்தோத்திரம் லாபானுடைய மூத்த மகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. लाबान की पहली बड़ी बेटी करकर ஏமன் ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய மனைவி. याकूब की पत्नी யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக் கொண்டார். याकूब अपने भाई को ठग कर श्रेष्ठ पुत्र भाग को छीन लिया. தகப்பன் முதிர் வயதா இருக்கும்போது தன் சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டார். पिता जब बूढ़े हो चुके थे तो अपने भाई को ठग कर उसके आशीर्वाद को भी छीन लिया. ஆகவே इसलिए யாக்கோபுடைய சகோதரன் ஏசா சொன்னார், याकूब के भाई एसाव ने कहा, நீ என்னை 2 தரம் ஏமாற்றினபடியால் तूने मुझे 2 बार धोखा दिया, उल्लू बनाया, इस वजह என் से தகப்பனார் மரித்த பிறகு உன்னை கொலை செய்வேன். मेरे पिता के देहांत के बाद मैं तुझे कत्ल करूंगा. அது வரைக்கும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்துக்கப்பா, तब तक थोड़ा तो जिंदा रहे, அதுக்கு பிறகு உன்னை கதம் பண்ணிடுறேன். उसके बाद तेरे को खत्म कर दूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஏமன் ஸ்தோத்திரமே. ஏமன் இதை தாய் கேட்டு என்ன செய்றானா, इसे माँ सुनकर क्या करती है, எப்ப நீ இங்கெல்லாம் இருக்காத, देख भाई तू यहाँ सब मत रहे, ஏமன் என்னுடைய சகோதரன் ஊருக்கு போ, मेरे भाई के गांव में जा, அங்க போய் தங்கிருவோம், மாமா வீட்டுல போய் தங்கிரு. वहां पे जाके तेरे मामा के घर में जाके रुक. இவன் ராத்திரியோடு ராத்திரி கிளம்பி போயிட்டு இருக்கான். ये रातों रात निकल कर जा रहा है. நேரா போனா सीधे गया, மாமனார் வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். उसके मामा ससुर के घर को अच्छे से पता लगा लिया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அங்க போனவன கண்ணுக்கு தென்பட்டவள் யார்? वहां पर जाते उसको आंखों में पहला कौन दिखाई दिया, மாமாக்கு ரெண்டாவது பொண்ணு, சின்ன பொண்ணு. मामा की दूसरी लड़की, அவ ரொம்ப அழகுள்ளவ. वो बहुत ही खूबसूरत. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ராகேல் மிகவும் அழகுள்ளவ. पवित्र शास्त्र में बताया गया कि राहेल बहुत ही खूबसूरत, ரூபவதியா இருந்தவள் ஏமன் ராகேல். वो एक रूपवती थी राहेल. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அண்டை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏமன் இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்கிறான்? अब याकूब क्या कहता है, மாமா பார்த்து சொல்றான், अपने मामा को देखकर कहता है, ராகேலை எனக்கு திருமணம் செய்து தாரும். राकेल से मेरा शादी विवाह करके दीजिए, அதான் என் கண்களுக்கு அழகா இருக்கிறவள். वही मेरे आंखों के लिए बहुत ही खूबसूरत है. ஆமென். आमीन. மாமனார் சொல்லி பார்த்திருப்பாரு, उसके मामा ससुर जी बोले होंगे, இல்ல பெரிய பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணிக்க. मेरी एक बड़ी बेटी है तो उससे शादी कर ले. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? इसने क्या कहा मालूम है क्या, அவ அழகு இல்ல. वो सुंदर नहीं है. என்ன இல்ல? वो क्या नहीं है, அழகு இல்ல. वो खूबसूरत नहीं है. Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுது அவ கூச்சப்பாரு. बाइबल कहता है कि वो थोड़ा कानी थी, கண்ணே வித்தியாசம் அவளுக்கு. उसका आँख की थोड़ा अलग था. அப்ப கண்ணு வித்தியாசம்னா மூஞ்சியும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். तो अगर आँख की थोड़ा अलग है तो चेहरा भी थोड़ा अलग रहा होगा. அழகு இல்ல. सुंदर नहीं. Praise the Lord. Praise the Lord. அதனால அவளை ஒதுக்கிட்டான். इसलिए उसको उसने अलग कर दिया. மாமனார்ட்ட சொன்னா, अपने मामा से कहा, ராகேல் எனக்கு தார, राहेल को मुझे दीजिए, ராகேல் எனக்கு தார. राहेल को मुझे दीजिए. நல்ல கவனிச்சுடுங்க. अच्छे से ध्यान दीजिए. மாமனார் வீட்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். उसके मामा के घर में भेड़ बकरियों को चरा रहा है இவன் சொல்லிட்டு இருக்கா, ராகேல் எனக்கு கல்யாணம் பண்ணி தார. और पूछ रहा है कि राहेल से मेरी शादी कराइए. மாமனார் சொல்லிருப்பாரு, இல்ல லேயாள் தான். मामा कहे होंगे कि नहीं नहीं ले आई. இவன் ஒவ்வொரு நாளும் மாமனாரை பார்த்துன்னு சொல்லிருப்பான், ये हर एक दिन उसके मामा को देख के क्या कहा होगा, ஆமா எனக்கு ராகேல் தான் வேணும். मेरे को राहेल ही चाहिए. ராகேலை பார்த்து சொல்லிருப்பான், राहेल को देख के कहा होगा, என் கண்களுக்கு அழகானவள், तू मेरे आंखों के लिए बहुत सुंदर है, பிரியமானவள், प्रिय है, உன்னைத்தான் கல்யாணம் பண்ண போறேன், तुझसे ही मैं शादी करूंगा, உன்னைத்தான் கல்யாணம் பண்ண போறேன். तुझसे ही शादी करूंगा. இந்த வார்த்தை லேயாளுக்கு எவ்வளவு மனமடிவை உண்டாக்கி இருக்கா. ये बातें लेहा को कितना ठेस पहुंचाई होगी. Praise the Lord. Praise the Lord. முத்தவளுக்கு கல்யாணம் நடக்கலங்க. अरे बड़ी लड़की की शादी नहीं हुई சின்ன பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு. और छोटी लड़की की फिक्स हो गई. எப்படி இருக்கும்? कैसा रहेगा, எப்படி இருக்கும்? कैसा रहेगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த வேதனை ராமன் லேயாளுக்கு மட்டுமல்ல லாபானுக்கும் இருந்தது. यही वेदना लिया कोई नहीं, उसके पिता लाबान को भी था. ஆமென். ஆமென். 7 வருஷம் வேலை செய்தான். 7 साल काम किया. 7 வருஷம் மாமனார் வீட்டுல வேலை செய்தாதான் ஒரு பொண்ணு. 7 साल मामा के घर पे काम करेगा तभी एक बेटी. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ऐसा रहेगा तो कैसा பொம்பளை रहेगा. பிள்ளைகள் எல்லாம் நல்லா சிரிக்கிறாவ. लड़की लोग सब हंस रहे अच्छे से, நல்லா இருக்கும். अच्छा रहेगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆமென். आमीन. மாமனார் வீட்ல இருந்து வேலை செய்யணும். उसके ससुर के घर पे रह के काम करना है. Praise the Lord. Praise the Lord. 7 வருஷம் முடிஞ்சிட்டு 7 साल खत्म हुए, கல்யாணம் நடக்குது. शादी हो रही है. ஏமன் ஸ்தோத்திரம், ராத்திரி தான் உங்களுக்கு கல்யாணம். रात को ही उनकी शादी है. எல்லாம் ஃபுல்லா மூடி தான் போட்டுருப்பாவ. सब कुछ वो ढके रहते, ஓப்பனே கிடையாது, ஓப்பன் டோரே கிடையாது. कुछ भी खुला दरवाजा ही नहीं. கல்யாணம் முடிகிறது வரைக்கும் முடிஞ்சு ஆமென் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போறது வரைக்கும் மூஞ்சே பார்க்க முடியாது. விடிஞ்சாதான் மூஞ்சே பார்க்க
பார்க்க முடியும். शादी खत्म करके घर पे जाने तक एक दूसरे का चेहरा ही नहीं देख सकते. सवेरे होगा तभी पता चलेगा. என்ன எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது இல்ல. क्योंकि तभी बिजली करंट वगैरह नहीं थी ना. Praise the Lord. Praise the Lord. கல்யாணம் எல்லாம் நடக்குது. शादी सब हो रही है. Praise the Lord. Praise the Lord. ஆமென். லாபான் என்ன செய்கிறான்? लाबान क्या करता है? லேயாளுடைய அப்பா என்ன செய்கிறான்? लिया का पिता क्या कर रहा है? நான் நினைக்கிறேன் ராகேல எங்கயாவது கொண்டு விட்டுருப்பான். मेरे को लगता है राहेल को कहीं पर तो लेके जाके छोड़ दिया होगा. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த பக்கத்துல வந்துராத. आज की रात सिर्फ इस इलाके में मत आ. ஆமென். आमीन. லேயாள நல்ல Dress பண்ணி लिया को अच्छा कपड़ा पहनाकर ராத்திரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் யாக்கோபுக்கு. रात को याकूब के साथ शादी करा दिया. நல்ல கொட்டி மேளத்துல நல்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு अच्छे से ढोल बाजे में शादी सब हो गई. விடிகிறது வரைக்கும் ராகேலா லேயாளான்னு அவனுக்கு தெரியல. अरे सवेरा होने तक यही राहेल या लिया है करके पता नहीं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். எல்லாம் விடிஞ்சாச்சு. सब सवेरा बोर हो गया. காலையில தான் படுதா தூக்கி பார்க்காம போல இருக்கு. सवेरे ही पर्दा उठा के देखा. Praise the Lord. Praise the Lord. வெளிச்சத்துல பார்த்தா उजाले रोशनी में देखता है तो இவன் ராகேலுக்கு பதில் மாமனார் என்ன பண்ணிட்டானா லேயாள கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். रागेल के बदले में उसके ससुर जी ने क्या कर दिया? उसकी शादी लिया से करवा दिए. அடுத்த நாள் காலையிலே சண்டைங்க. अगले दिन सवेरे वहां पर झगड़ा. பைபிளை வாசித்து பாருங்க. बाइबल को पढ़कर देखिए. அடுத்த நாள் காலையிலே பயங்கர சண்டை. अगले दिन सवेरे भयंकर झगड़ा. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றான், याकूब कहता है ராகேலுக்கு தானே 7 வருஷம் வேலை செய்தேன். अरे रागेल के लिए तो मैं 7 साल काम किया. இப்படி ஏமாத்தி போட்டீரே. ऐसा मुझे ठग दिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. உன்னை யோசித்து பாருங்க. एक बात सोच कर देखिए. கல்யாணம் பண்ணிட்டா शादी कर लिया புருஷன் காலையில போய் தகப்பனிடத்துல போய் சண்டை போடுறான். और जो पुरुष जो है पति जो है पिता के पास जाके सुबह झगड़ा कर रहा है. லேயாள் வேண்டாம். लिया नहीं चाहिए. லேயாள் எனக்கு வேண்டாம். लिया मुझे नहीं चाहिए. ராகேல் தான் வேணும். रागेल ही चाहिए. லேயாளுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கா. लिया का मन कितना वेदना पाया होगा. அப்படியானால் ऐसा है तो என் புருஷனால கூட நான் அவமதிக்கப்படுகிறேன். मेरे पति से भी मैं अपमान पा रही நான் हूँ. அழகில்லைன்னு தானே என் புருஷன் இப்படிலாம் சொல்றான். मैं सुंदर नहीं हूँ इस वजह से तो मेरा पति ऐसा कह रहा है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. லாபான் சொன்னா, लाबान ने कहा எப்பா देख भाई நீ அவளுக்குள்ள கடமை எல்லாம் செய். तू उसके सारे कर्तव्य को तू कर இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய். और 7 साल तू यहाँ पर काम कर. அப்பத்தான் ராகேல உனக்கு தருவேன். तभी राहेल को मैं तुझे दूंगा. நல்ல அப்ப. अच्छा वह पिता. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. இன்னும் 7 வருஷம் வேலை செய். और 7 साल तू काम कर. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. யாக்கோபு லேயாளுக்காக ஒரு நாள் கூட வேலை செய்ய தயார் இல்லங்க. याकूब लिया के लिए एक दिन भी काम करने के लिए तैयार नहीं. ஆமென். आमीन. ராகேலுடைய ஆசையில 14 வருஷம் வேலை பண்ணிருக்கான். राहेल की चाहत में 14 साल काम किया. Praise the Lord. Praise the Lord. நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. ஏன் இவைகளை சொல்கிறேன்? क्यों इस बात को कह रहा हूँ? ஏமன் லேயாளை திருமணம் பண்ணின பிறகும் लिया से शादी करने के बाद भी லேயாளோடு வாழ்வதை விட लिया के साथ जीवन जीने से அவன் बढ़कर மனம் சொல்லுகிறது ராகேலோடு வாழ வேண்டும், ராகேலோடு வாழ வேண்டும். उसका मन कहता है कि राहेल के साथ जीना है, राहेल के साथ जीना है. ஆமென். आमीन. அவளுக்காக மறுபடியும் 7 வருஷம். उसके लिए दोबारा 7 साल. Praise the Lord. Praise the Lord. 14 வருஷம் வேலை செய்கிறான். 14 साल काम करता है. லேயாளுக்காக ஒரு நாள் கூட அவன் வேலை செய்ய தயார் இல்ல. लिया के लिए एक भी दिन वो काम करने के लिए तैयार नहीं. Praise the Lord. Praise the Lord. லேயாளுடைய இருதயம் அப்படியே வெம்பிக் கொண்டே இருக்கிறது, வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறது. लिया का हृदय जो है बहुत ही वेदना पा रहा है और उस तकलीफ में डूब रहा है. பல நேரத்தில் அவளே சிந்தித்திருப்பாள். कई बार उसने खुद सोचा होगा, ஏன் நான் அழகில்லாமல் பிறந்தேன்? क्यों मैं ऐसे बिना सुंदर के जन्म हुई? ஏன் என்னை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை? क्यों मुझे ये दुनिया अपनाती नहीं? அவள் தன் இருதயத்தில் மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டே இருந்திருப்பாள். वो अपने हृदय में बहुत ही वेदना पाई होगी. அவள் நினைச்சிருப்பா, वो सोची होगी. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு. बाकी सभी कहते हैं कि तू जीने के लिए लायक नहीं. ஏமா நீ கல்யாணம் பண்றதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்றாளே. अरे तू तो शादी ब्याह करने के लिए भी लायक नहीं. Praise the Lord. Praise the Lord. அற்பமா எண்ணப்பட்டவள், तुच्छ गिनी गई, அற்பமா எண்ணப்பட்டவள். तुच्छ जानी गई. ஹalleluya. हालेलुया. எல்லாரை காட்டிலும் सभी से बढ़कर ராகேல் தன் சகோதரியை அற்பமா எண்ணினாள். रागेल उसकी बहन को तुच्छ जानी. Praise the Lord. Praise the Lord. அவ சொல்லிருப்பாப்பே, वो जाकर कही होगी, என் புருஷன் எனக்காகத்தான் 14 வருஷம் வேலை செய்தான். मेरा पति मेरे लिए 14 साल मेहनत किया. என்னைக்கு நம்ம வீட்ல வந்தானோ, जिस दिन वो हमारे घर पे अंदर आया, அன்னையில இருந்து उस दिन से என்னத்தான் நினைவா இருக்கான். मेरे ही बारे में सोचते रहता உன்னை है. நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க. तेरे को तो सोच के भी नहीं देखता है. அற்பமா எண்ணிருப்பா. वो तुच्छ जाना होगा. உன் வீட்டுக்கு வர மாட்டான், वो तेरे घर पे नहीं आएगा. என் வீட்டுக்கு தான் வருவான். वो मेरे घर पे ही आएगा. அற்பமா எண்ணிருப்பா. तुच्छ जानी होगी. நீ அழகில்ல, तू सुंदर நீ नहीं, குச்ச பார்வை உள்ளவ. तू तो
वाणी है, நீ உதவாதவ, तू तो लायक नहीं है, புருஷனாலே நேசிக்கப்படத்தக்கவள் அல்ல. तेरे पति से प्यार करने के लिए तू लायक नहीं। அற்பமா எண்ணிக்கொண்டே இருந்தா, तुच्छ जान रही थी, அற்பமா எண்ணிக்கொண்டே இருந்தா. तुच्छ जान रही थी। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, பைபிள் சொல்லுது, बाइबल कहता है இந்த சூழ்நிலையிலையும் इस परिस्थिति में भी லேயாள் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். लिया परमेश्वर को मजबूती से पकड़ ली, கையை தட்டி अच्छे से थाली बजाकर। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ராகேல் தன் அழகில் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். राहेल अपनी खूबसूरती की घमंड कर रही है। ஆமென். ராகேல் சொல்கிறார், राहेल कहती है, என் புருஷன் எனக்காகத்தான் 14 வருஷம் வேலை செய்தான். मेरा पति मेरे लिए 14 साल काम அதை किया। நினைத்து பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். उसे सोचकर घमंड कर रही है। ஆனால் लेकिन லேயாளோ लिया கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். परमेश्वर को मजबूती से पकड़ ली। அற்பமாய் எண்ணப்பட்டாலோ तुच्छ जानी गई फिर भी அவள் கர்த்தரை விடவில்லை. वो परमेश्वर को नहीं छोड़ी। ஆமென். आमीन। ராகேலுக்கு தன்மேல் நம்பிக்கை இருந்தது. राहेल को अपने खुद पर भरोसा था, ஆனால் லேயாளுக்கோ लेकिन लिया को தன்மேல் நம்பிக்கை இல்லை. अपने पर भरोसा नहीं। காரணம் कारण உலகம் அவளை அவமானமாய் பேசுகிறது. दुनिया उसके बारे में अपमान की बातें की, உலகம் அவளை அற்பமாய் எண்ணுகிறது. दुनिया उसको तुच्छ जानी। அவளுக்கு ஒரே ஒருத்தர் மேல தங்க நம்பிக்கை. उसके लिए एक ही के ऊपर भरोसा, தன்னை படைத்தவர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா. उसको जिसने बनाया तो उसके ऊपर भरोसा रखने लगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. अब क्या हुआ देखिए, அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். वो तुच्छ गिनी गई करके इसे परमेश्वर ने देखा। ராகேலே, राहेल, ஏமன் லேயாளை நீ அற்பமா என்றியா? तू लिया को तुच्छ जान रही है क्या? கர்த்தர் ஒன்னு செய்தார். परमेश्वर ने काम किए। என்ன செய்தார் தெரியுமா? क्या किए मालूम है क्या? ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்தார். राहेल के कोख को बंद करके रखे। என்ன செய்தாரு? क्या किए? என்ன செய்தாரு? क्या किए? கர்ப்பத்தை उसके गर्भ को இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். आज परमेश्वर तेरे लिए भविष्यवाणी कह रहे, உன் வாழ்க்கையில நிறைய பேர் உன்னை அற்பமா என்றாங்க பாரு. तेरे जीवन में बहुत से लोग तुझे तुच्छ जान रहे हैं ना, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் சிலவைகள் எல்லாம் அடைக்கும் நாட்கள் வெகு சீக்கிரமா இருக்கும். उनके जीवन में परमेश्वर कुछ को बंद करने का दिन बहुत जल्द है। மறுபடியும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். फिर से परमेश्वर भविष्यवाणी के रूप में कह रहे, உன் வாழ்க்கையை பார்த்து அற்பமா என்றாங்க பாரு. तेरे जीवन को देख के तुच्छ देख रहे। அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், हो सकता है तेरा काम करने का जगह हो, படிக்கிற இடமா இருக்கலாம், पढ़ने का जगह हो, குடும்பமா இருக்கலாம், या तेरा परिवार हो, ஏமன் உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், या तुझे घेर के जो अड़ोस पड़ोस के लोग हो, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். या तेरे दोस्त लोग हो। இன்னைக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, आज परमेश्वर साफ कह रहे, உன்னை பார்த்து எந்த காரியத்தில் அற்பமா பேசுறானோ तुझे देखकर जिस कार्य में तेरे लिए तुच्छ बातें कहते हैं, அவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் அடைக்க போகிறார். उनके लिए वो कार्य को परमेश्वर बंद करने वाले हैं। எதுக்காக செய்ய போகிறார் தெரியுமா? किसके लिए करने वाले मालूम है क्या? உனக்குள் இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர்கள் என்பதை அதற்கு பிறகு அவர்கள் அறிய வேண்டும். तेरे अंदर जो परमेश्वर है वो जीवित है, उसके बाद वो उसे जानना चाहिए। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் அடைச்சா ஒரு மனுஷனாலும் திறக்க முடியாது. अरे परमेश्वर बंद करेंगे तो कोई मनुष्य से खोल नहीं सकता। சில காரியங்களை கர்த்தர் அடைப்பார். कुछ कार्य को परमेश्वर बंद करेंगे। தரிசனத்தோடு நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். दर्शन के साथ में तुझसे बातें कर रहा हूँ। கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். परमेश्वर के वचन को साफ सुनकर मैं तुझसे बातें कर रहा हूँ। உன்னை அற்பமாய் பேசுகிறவர்கள், तुझे जो भी तुच्छ नजर से बातें करते हैं, சில நன்மைகள் தடை செய்யப்படுகிறதை நீ காணப்போகிற. उनके लिए कुछ भलाइयां रुक रही है, उसे तू देखने वाला है। உன்கிட்ட வருவாங்க, तेरे पास आएंगे, உன்கிட்ட வருவாங்க. तेरे पास आएंगे। நான் உன்னை பேசுனேன், मैंने तुझे तेरे बारे में ऐसे बातें किया, என் வாழ்க்கையில இப்படி ஆயிட்டுன்னு உன்கிட்ட வருவாங்க. मेरे जीवन में ऐसा हो गया करके तेरे पास आएंगे। தேவ பிள்ளைகளுக்கு இதை அடையாளமாய் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के बच्चों के लिए इसे निशानी के रूप में परमेश्वर कह रहे हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உன்னை அவமதிக்கிறவர்கள் तुझसे तेरा जो अपमान करते हैं, கர்த்தரை அவமதிக்கிறதுக்கு சமமாயிருப்பார்கள். परमेश्वर के अपमान करने के बराबर रहेंगे। कारण உனக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். तेरे अंदर परमेश्वर का आत्मा वास करता है। கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏமன் சுத்திரம் அழகில்ல, आमीन। स्तुति हो, सुंदरता नहीं, அழகில்ல அற்பமா எண்ணப்பட்டா. अरे खूबसूरती नहीं है करके तुच्छ जानी गई। உன்னை பார்த்து சிலர் அழகில்லைன்னு சொல்றாங்களா? तुझे देखकर कुछ लोग कहते हैं क्या तू खूबसूरत नहीं है? சிலர் உங்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க முடியே இல்ல.
कुछ लोग आपको देख कर कहेंगे अरे सिर में बाल ही नहीं है। உனக்கு முடி வளரும் அவங்களுக்கு போயிரும் என்ன आपका बाल बढ़ेगा उनका बाल चले जाएगा। praise the lord प्रेज द लॉर्ड। பொம்பளை பிள்ளைகளை பார்த்து முடியே இல்ல लड़कियों को देख के अरे तेरे सिर में बाल ही नहीं है। பைபிள் சொல்லுது बाइबल कहता है தலையில இருந்து ஒரு முடி கீழே விழா கூட கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம கீழே விழாதுன்னு சொல்லி இருக்கு। पवित्र शास्त्र कहता है सिर में से एक बाल भी नीचे गिरना है तो उनकी मर्जी के बिना नहीं होगा। நீங்க என்ன சொல்றீங்க ஷாம்பு மாத்திட்டேன் आप क्या कहते हो शैम्पू बदल दिया, எண்ணெயை மாத்திட்டேன் तेल बदल दिया, இல்ல नहीं ஜெபத்துல குறைஞ்சு போச்சு। प्रार्थना में कम हो गए। அல்லேலூயா हालेलुया சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா हालेलुया நல்ல கவனிச்சுங்க। अच्छे से ध्यान दीजिए। ஆமென் ஸ்தோத்திரம்। சிலர் கலர் இல்லைன்னு வெறுக்கப்படுகிறார்கள்। अरे कुछ का रंग नहीं है कलर नहीं है करके नफरत किए जाते हैं। சிலருக்கு பல்லு சரியில்லை। कुछ लोग का दांत सही नहीं। என்ன மாதிரி கேஸ் मेरे जैसे केस। praise the lord प्रेज द लॉर्ड। என்ன பத்தி யாரையும் இது வரைக்கும் என் மூஞ்ச பார்த்து சொல்லல அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। मुझे देख के मेरे सामने कोई नहीं कहे इसके लिए परमेश्वर की स्तुति हो। அவங்களுக்கு தெரியும் उनको मालूम है சொன்னா அவங்க பல்லு இது மாதிரி ஆயிரும்னு। वो कहेंगे तो उनका भी दांत ऐसे हो जाएगा। praise the lord प्रेज द लॉर्ड। அல்லேலூயா हालेलुया நல்ல கவனிச்சிருங்க। अच्छे से ध्यान दीजिए। அற்பமா எண்ணப்பட்டாள் तुच्छ जाने गए, அற்பமா எண்ணப்பட்டாள்। वो तुच्छ जानी गई। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தேவ பிள்ளைகளே परमेश्वर के बच्चों அற்பமா எண்ணப்பட்டவர்கள் நடுவுல தான் கர்த்தர் அவளை உயர்த்துகிறார்। जो तुच्छ जाने गए उन्हीं लोगों के बीच में परमेश्वर से ऊंचा उठाए। praise the lord प्रेज द लॉर्ड। தேவனுடைய பிள்ளையே परमेश्वर के बच्चों அற்பமா எண்ணப்பட்டவர்கள் நடுவில் तुच्छ जानने वाले लोगों के बीच में அவளுக்கு கிடைக்காத ஒன்றை ஆண்டவர் லேயாளுக்கு கொடுக்கிறார்। उसको जो एक नहीं मिला उसे परमेश्वर लिया को दिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க நீங்க அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? அவர்களுக்கு கிடைக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாய் தரப்போகிறார்। आप तुच्छ जाने जा रहे हो क्या? परमेश्वर आपको जो उनको नहीं दिए वो आपको देख के ऊंचा करेंगे। ஆமென் आमीन। அவர்கள் பிரயாசப்பட்டும் அது கிடைப்பதில்லை। वे प्रयास करके भी उन्हें वो नहीं मिलता। இயேசு உனக்கு இலவசமாய் அதை தருவார்। यीशु तुझे मुफ्त में देंगे। ஆமென் आमीन। சிலர் வேலை செய்கிற இடத்தில் அவமானப்பாய் பேசப்படுகிறீர்கள்। कुछ लोग काम करने वाले जगह पर आपके खिलाफ अपमान की बातें की जाती है। உங்களை பார்த்து ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? आपको देख के ऑफिस में क्या कहते हैं मालूम है क्या? ஏ உனக்கு எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் விளங்காதா? अरे तेरे को कितने भी बार सिखाएंगे तो समझ में नहीं आता है क्या? praise the lord प्रेज द लॉर्ड। அற்பமா எண்ணப்படுகிறார்கள்। तुच्छ जाने जा रहे हो। நீ எல்லாம் இந்த வேலை இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு லாயக்கா இல்ல அப்படின்னு அற்பமா எண்ணப்படுகிறீர்கள்। अरे तू तो इस ऑफिस में या इस काम करने के लिए लायक ही नहीं करके तुच्छ जाने जा रहे हो। மூஞ்ச பார்த்தே சொல்றாங்க இந்த வேலையை விட்டு போயா। चेहरा देख कर ही कह रहे तू तो इस काम को छोड़ के चले जा। ஆமென் आमीन। 1 கொரிந்தியர் புத்தகம் पहले कोरिन्थियों का पुस्तक 11வது அதிகாரம் 11वां சாரி अध्याय 1வது அதிகாரம் 27 28 வசனத்தை வாசித்து பாருங்கள்। पहले अध्याय के 1 Corinthians chapter 1 पहले कोरिन्थियों का पहला अध्याय amen verse 27 28 27 और 28 वचन। amen ஸ்தோத்திரம்। ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்। ज्ञानवानों को लज्जित करने के लिए परमेश्वर ने जगत के निर्बलों को चुन लिया। ஆமென் आमीन। யாரை வெட்கப்படுத்துறதுக்காக? किनको लज्जित करने के लिए? உலகத்துல ஞானியா இருக்கிறவனை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியமா இருந்த நம்மளை தெரிந்தெடுத்தார்। जो दुनिया में ज्ञानी है उनको लज्जित करने के लिए दुनिया में जो पागल है हमें परमेश्वर चुन के लिए। எதுக்கு? किसके लिए? எதுக்கு? किसके लिए? அவனை வெட்கப்படுத்துறதுக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்। उसको लज्जित करने के लिए परमेश्वर हमें चुन के लिए। அல்லேலூயா हालेलुया। பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி बलवानों को लज्जित करने के लिए உலகத்தில் பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்। दुनिया के निर्बलों को परमेश्वर चुन के लिए। ஹalleluya हालेलुया। உள்ளவைகளை அவமாக்கும்படி जो है उसे जो ना करने के लिए ஏமன் ஏமன் உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் जो दुनिया में नहीं है के समान जो व्यर्थ है இல்லாதவைகளையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்। जो कुछ है ही नहीं उन्हें परमेश्वर चुन के लिए அவனை வெட்கப்படுத்துறதுக்கு தான்। उसे लज्जित करने के लिए। praise the lord प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। சத்தமா ஹalleluya சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। உலகத்தில் உள்ளவரை வெட்கப்படுத்தும்படி
दुनिया में जो उसे लज्जित करने के लिए சாதாரணமான நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். साधारण हमें परमेश्वर चुन के लिए गए. அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना. உள்ளவர்களை அவன் வெட்கப்படுத்தும்படி, जिसके पास है उसे लज्जित करने के लिए, ஒண்ணும் இல்லாத நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். जिसके पास कुछ भी नहीं हमें परमेश्वर चुन के लिए. Praise the Lord. Praise the Lord. அப்ப அவன் உன்னை அவமானமா பேசுறானா? लेकिन वो तेरे खिलाफ अपमान की बातें कहता है क्या? உன்னை புரிந்துகொள். एक बात जान ले. அவர்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் நடுவில் உயர்த்தும்படி கர்த்தர் உனக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். उन्हें लज्जित करने के लिए परमेश्वर ने तुझे और मुझे चुन के लिया है. उनको अपमान देने के लिए परमेश्वर तेरे लिए मेरे लिए अद्भुत करने के लिए सामर्थ्य है. Praise the Lord. Praise the Lord. சிலர் பார்த்து சொல்லுவாங்களே, பார்த்து சொல்லுவாங்கல்ல, कुछ लोग हमें देख के कहते हैं ना, உங்ககிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? உங்ககிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? என்ன இருக்கு? क्या है? என்கிட்ட கேட்ட சொல்லுவேன், मेरे से पूछेंगे तो कहता हूँ இயேசு இருக்கிறார். यीशु है. யார் இருக்கா? क्या है? யார் இருக்கா? कौन है? அல்லேலூயா. हालेलुया. சிலர் உங்களை பார்த்து கேட்பாங்க, कुछ लोग आपको देखकर पूछेंगे, இத்தனை வருஷம் வேலை செய்தீங்களே, इतने साल काम किए, வீடு வாங்கலையா? घर नहीं खरीदे क्या? எங்களுக்கு வீடு இருக்கு. हमारे लिए घर है. நீங்க கேளுங்க, சாகும்போது என்ன கொண்டு போற? आप पूछो मरते समय क्या लेकर जाओगे? நீங்க சொல்லுங்க, பரலோகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் தங்கத்தினால் ஆன வீடுகளை வைத்திருக்கிறார். आप लोग बोलिए परमेश्वर स्वर्ग में हमारे सोने का घर बना कर रखे. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. நீ சொசைட்டிக்கு பில் கொடுக்கணும், तुझे सोसाइटी में बिल देना है, கரண்ட் பில் கொடுக்கணும், करंट बिल देना है, கேஸ் பில் கொடுக்கணும். गैस बिल देना है. எங்களுக்கு ஆண்டவர் பண்ணி வச்சிருக்கிற கேஸ் பில்லும் வேண்டாம், கரண்ட் பில்லும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சொசைட்டி பில் எல்லாம் கிடையாது. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஏசப்பா தான். हमारे लिए जो परमेश्वर ने घर बनाया उसके लिए सोसाइटी बिल नहीं, करंट बिल नहीं, गैस का बिल नहीं, मेंटेनेंस सारा चीज यीशु पिता है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்படி பேசி உங்களை அவமானமாய் பேசுவார்கள், ऐसी बातें कहकर आपको अपमान से बातें कहेंगे, அற்பமா எண்ணுவார்கள். तुच्छ जानेंगे. அல்லேலூயா. हालेलुया. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, நீ முன்னேறவே மாட்ட, कुछ लोग आपको देखकर कहेंगे तू आगे बढ़ेगा ही नहीं, நீ முட்டாள் அப்படின்னு பேசுவாங்க. अरे तू तो मूर्ख है. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे உனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை இல்ல, எனக்கு பெர்மனன்ட் வேலை இருக்கு. तेरे को एक परमानेंट नौकरी नहीं, मेरे को परमानेंट नौकरी है. உனக்கு பெர்மனன்ட் வேலை தான் இருக்கு, எனக்கு பெர்மனன்ட்டா இயேசுநாதர் ஜீவனை தருவார். तेरे को परमानेंट नौकरी है, मेरे को परमानेंट यीशु मसीह जीवन देंगे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? आमीन. ஓ மூக்கல பஞ்சி வச்சிட்டாங்க அப்படினா வேலை போச்சு. तेरे नाक में कापूस रख देंगे तो तेरी नौकरी चली गई. அல்லேலூயா. हालेलुया. அற்பமா எண்ணப்படுவார்கள், तुच्छ जाने जाएंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. இவள் அற்பமா எண்ணப்பட்டா, ये तुच्छ जानी गई, அழகில்ல, सुंदरता नहीं, உன்னை ரசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, अरे तेरे को चाहने वाला कोई नहीं, உன்னை விரும்புறதுக்கு யாரும் இல்ல, तेरे को पसंद करने वाला உன்னை कोई नहीं, கல்யாணம் பண்றதுக்கு யாரும் இல்ல, तेरे से शादी करने वाला कोई नहीं. உன்னை கல்யாணம் பண்ணாலும் உன் புருஷன் கூட சரியா வாழ மாட்டான். तुझसे शादी करेगा तो भी तेरा पति तेरे साथ ठीक से जीवन नहीं जिएगा. அவமானமாய் பேசுகிறாள், அவமானமாய் அற்பமாய் எண்ணுகிறாள். अपमान की बातें कह रही है, तुच्छ जान रही है. இந்த லேயாள் கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்டா. ये लिया परमेश्वर को मजबूती से पकड़ ली. அது அடையாளம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, उसकी निशानी कहां पर है करके आप पूछोगे तो தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, அவளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவ பேர் வைக்கிறா பாருங்க. उसको जो बच्चा जन्म होते उनका नाम रखती है. என்ன சொல்றாரு? என்ன சொல்றா? முதல் பேரு क्या करती, क्या रखती है पहला नाम? இவன் ஃபர்ஸ்ட் பேர் முதல் பையனுக்கு ரூபன் என்று பெயரிட்டா. पहले लड़के का नाम, पहले बेटे का नाम रूबेन करके नाम रखी. ரூபன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? रूबन मतलब क्या है? கர்த்தர் கேட்டருளினார். परमेश्वर सुने. கர்த்தர், परमेश्वर, கர்த்தர், परमेश्वर. ஆமென். ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்டார், मेरे विनती को सुने. என் அவமானத்தின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். मेरी अपमान की आवाज को मेरा परमेश्वर सुने. நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். मैं तुच्छ जानी गई इस बात को मेरा प्रभु परमेश्वर सुने. அதனால முதல் மகனுக்கு ரூபன், इसीलिए पहले बेटे का नाम रूबेन. இரண்டாவது மகன் ஏமன், முதலாவது கர்த்தர் பார்த்தருளினார் ரூபன், पहला परमेश्वर देखे रूबन, இரண்டாவது கர்த்தர் கேட்டருளினார் சிமியோன், दूसरा परमेश्वर सुने सिमियोन, மூன்றாவது तीसरा லேவி. लेवी, என் புருஷன் இனி என் கூட இருப்பான். मेरा पति आगे से मेरे साथ रहेगा. நாலாவது யூதா, चौथा यहूदा, கர்த்தரை துதிப்பேன். परमेश्वर की स्तुति करूंगी. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஆமென். आमीन. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है லேயாளுக்கு 6 ஆண் பிள்ளைகள். लिया को 6 लड़के. எத்தனை ஆண் பிள்ளைகள்? कितने? எத்தனை? कितने? Praise the Lord. Praise the Lord. ஒரு பொம்பளை பிள்ளை, एक लड़की, மொத்தம் 7. कुल मिला के 7. நல்ல கவனிங்க,
अच्छे से ध्यान दीजिए, லேயாளுக்கு 4 பிறக்கிறது வரைக்கும் लिया के लिए 4 पैदा होने तक ஆமென் ராகேல் வித்தவுட் राहेल को कुछ भी नहीं, कुछ भी ஒண்ணே இல்ல कुछ भी नहीं, ஒண்ணே இல்ல कुछ भी नहीं। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। லேயாளுக்கு 4 பிறந்துச்சு, लिया को 7 जन्म हुए, 4 जन्म हुए। ஆமென் ஸ்தோத்திரம் ராகேலுக்கு ஒண்ணும் இல்ல, राहेल के पास एक भी नहीं। ஆமென் லேயாளின் பிள்ளைகள் அழகாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், लिया के बच्चे सुंदरता से बढ़ रहे हैं। ராகேல் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கா, राहेल भेड़ बकरियों को चरा रही है। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड, ஹalleluya हालेलुया, ஆமென் आमीन। ராகேல் லேயாள பத்தினி அழகில்லைன்னு சொன்னா, राहेल लिया को देख के तो सुंदर नहीं है करके कही। லேயாளின் பிள்ளைகள் அழகுள்ளவர்கள், लिया के बच्चे बहुत ही खूबसूरत, அவ பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கறா, वो अपने बच्चों को अच्छे से खेल रही है। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड, ஹalleluya हालेलुया। ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் பாதி கோத்திரமே இந்த லேயாள் மூலமா தான் உருவாச்சு, इस्राएल का आधा गोत्र ये लिया के द्वारा ही आया। 6 பிள்ளைகள், 6 बच्चे, ஆமென் आमीन। மீதி 6 கோத்திரம் बच्चा हुआ 6 गोत्र, 3 பேர் மூலமா உருவாச்சு, 3 जन के द्वारा आए। ஆமென் आमीन, அல்லேலூயா हालेलुया। பைபிள் சொல்லுதுல்ல, बाइबल कहता है ना, அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு जो तुच्छ जानी गई उसे परमेश्वर देखकर। ஆமென் आमीन। ராகேலே राहेल, என் மகளை நீ அற்பமான்றியா, तू मेरी बेटी को तुच्छ जान रही है क्या? கர்ப்பத்தை அடைக்கிறேன், तेरे को गर्भ को बंद करता हूँ। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। ராகேல் ஒரு நாள் புருஷன்ட்ட போனா, राहेल एक दिन पति के पास गई, பிள்ளைய தாரம், बच्चे को दीजिए। புருஷனை பார்த்து கேட்க பிள்ளைய தாரம், पति को देखकर पूछ रहे बच्चे को இல்லன்னா दीजिए, நான் சாகுறேன், नहीं तो मैं जाके मर रही हूँ। இல்லனா नहीं तो அவன் சொல்றான் उसने कहा, நானா தர முடியும், क्या मैं दे सकता हूँ क्या? உன் கர்ப்பத்தை கர்த்தர்ல அடைச்சு வச்சிருக்காரு, तेरे कोख को, तेरे गर्भ को तो परमेश्वर बंद करके रखे। ஏன் அடைச்சாரு, क्यों बंद किए? ஏன் அடைச்சாரு, क्यों बंद किए? ஏன் அடைச்சாரு, क्यों बंद किए? லேயாள அற்பமா என்றா, लिया को तुच्छ जान रही है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தா இல்லாதவங்களை அற்பமா பேசாதீங்க, कुछ तो एक आपके पास है तो जिसके पास नहीं है उसको देख के तुच्छ मत बोलो। ஆமென் आमीन। அற்பமா எண்ணப்பட்ட இடத்தில் லேயாள் தேவனை பிடித்துக் கொள்கிறாள், तुच्छ जानी गई उस जगह पर लिया परमेश्वर को पकड़ ली। கர்த்தர் கண்டு அதே இடத்துல உயர்த்துறார், परमेश्वर देखकर उसी जगह पर ऊंचा उठाए। எங்க உயர்த்துறாரு, किस जगह पर? வேற ஒரு இடத்துல இல்ல, और किसी जगह पर नहीं, அதே வீட்டுக்குள்ளால உயர்த்துறாரு, उसी घर के अंदर ऊंचा उठाए, அதே இடத்துல உயர்த்துறாரு, उसी जगह पर ऊंचा उठाए। அற்பமா எண்ணப்பட்டவள் அருகில வைத்தே கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறார், जो तुच्छ जानी गई उसी को परमेश्वर उठाए। அற்பமா எண்ணுகிறவள் பார்த்து கொண்டே இருக்கிறார், जो तुच्छ कह रही थी उसे देख रही है। ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை பெத்துட்டாவ, एक बच्चा, दूसरा बच्चा, तीसरा बच्चा, 4 बच्चे को पैदा कर ली। Praise the Lord. Praise the Lord। ராகேலுக்கு எரிச்சல், राहेल को जलन, ஆமா அவ 4 பெத்துட்டா, हाँ उसने 4 बच्चे पैदा कर लिए। யாக்கோப் பார்த்து சொல்ல ஒண்ணாவது தாருமே, याकूब को देख कर कहती एक तो मुझे दीजिए। இவன் சொல்றான் ये कह रहा है நான் எப்படி தர்றதுக்கு, मैं कैसे दे सकता हूँ, நான் எப்படி தர்றதுக்கு, मैं कैसे दे सकता हूँ। விவரம் கெட்டவள, अरे உன் ना அக்காவை समझ, பார்த்து பேசின பாரு, அதுக்கு மன்னிப்பு கேளு, ना समझ लड़की, तेरी दीदी को देख के तूने जो गलत बोला ना उससे क्षमा मांग। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர்ல அடைச்சிருக்காரு, परमेश्वर ने बंद किया है ना, கர்த்தர்ல அடைச்சிருக்காரு, परमेश्वर ने बंद किया ना। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சத்தமா ஹalleluya சொல்லுங்க, जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। உலகம் உன்னை பார்த்து வாழ்வு இல்லைன்னு சொல்லும், दुनिया तुझे देखकर कहेगी कि तेरे को जीवन नहीं। அவர்கள் நடுவில் उनके बीच में அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக उनकी आंखें देखने உன்னை जैसा வாழ வைக்கிறவர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, तुझे जीवन जीने के लिए रखने वाला मेरा प्रभु यीशु। ஹalleluya. हालेलुया। உலகம் உன்னை பார்த்து சொல்லும், दुनिया तुझे देखकर कहेगी உனக்கு வாழ்க்கை இல்ல, अरे तेरे को जिंदगी नहीं, உனக்கு எதிர்காலம் இல்ல, तेरे को भविष्य ஆனா नहीं। நீ கர்த்தரை தேடுகிறதுனால लेकिन तू परमेश्वर को ढूंढता है इस ஒரு वजह से நன்மையும் குறைபடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே மேன்மையாய் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர், இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவர், एक भी भलाई की कमी ना होकर कर परमेश्वर उनके बीच में तुझे ऊंचा उठाने के लिए सामर्थ्य और आज भी जीवित है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। லேயாள வாழ வச்சார் பாரு,
लिया को जीने के लिए रखे ना, லேயான வாழ வச்சாரு பாரு. लिया को जीने के लिए रखे ना, உன்னை வாழ வைக்க மாட்டாரா? तुझे जीने के लिए रखेंगे नहीं क्या? உன்னை வாழ வைக்க மாட்டாரா? तुझे जीवन जीने के लिए रखेंगे नहीं क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ, இவன் 12 கோத்திரத்திலே 12 गोत्र में லேயாளுடைய பிள்ளைகளின் கோத்திரம் தான் சிறந்த கோத்திரம். लिया के बच्चे के गोत्र ही बहुत ही सिद्ध थे. ஃபர்ஸ்ட் லேவி கோத்திரம். पहला लेवी गोत्र. ஆமென். आमीन. லேவி கோத்திரம். लेवी गोत्र. மோசே, ஆரோன் அதிலிருந்து வந்தவங்க தான். मूसा आरोन उसी गोत्र में से आए. அவன் ஆசாரிய ஊழியத்திற்காக பிரதானமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கோத்திரம் அது. याजक की सेवकाई ले प्रधान रूप से चुना हुआ गोत्र. அடுத்தது யூதா கோத்திரம். अगला यहूदा गोत्र. ராஜாக்கள் வருகிறார்கள், தாவீது வருகிறாரு. राजा लोग आते, दाऊद आता है. ஆமென். आमीन. லேயாளுடைய கோத்திரத்துல தாங்க, யூதா கோத்திரத்துல தாங்க நம்ம யூத ராஜ சிங்கம் இயேசு வந்தார். अरे लिया के द्वारा ही यहूदा के गोत्र से हमारे यहूदा का राज सिंह यीशु आए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அற்பமாய் எண்ணப்பட்டவளின் பிள்ளைகள், तुच्छ जानी गई उसके बच्चे लोग. ஆமென். आमीन. அற்பமாய் எண்ணப்பட்டவளின் சந்ததி, तुच्छ जानी गई उसके संतान वंश. உலகத்துல இன்னைக்கு சிறந்த சந்ததியா யூதா கோத்திரம் இன்னைக்கு இருக்குங்க. हरे दुनिया में आज भी बहुत स्थित ऊंचे स्थान पर यहूदी लोग यहूदा के गोत्र आज भी है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. அற்பமாய் எண்ணினவள் ராகேல் तुच्छ जानने वाली राखेल வழியிலேயே மரிச்சிட்டா. बीच रास्ते में ही मर गई. வழியிலேயே बीच रास्ते में ही மரிச்சிட்டா. मर गई. முற்பிதாக்களின் கல்லறை தோட்டத்தில் அவள் போய் சேரவில்லை. उसके पूर्वजों के कब्र में जाकर वो नहीं पहुंची. ஆமென். அவன் அற்பமாய் எண்ணப்பட்டவள் லேயாள். तुच्छ जानी गई लिया. வேதத்தை வாசித்து பாருங்க. वचन को पढ़कर அவ देखिए. எங்க அடக்கம் பண்ணப்பட்டா தெரியுமா? उसे कहां दफनाया गया मालूम है क्या? ஆபிரகாம், अब्राहम, சாராள், सारा, ஏமன் ஈசாக்கும் அடக்கம் பண்ணப்பட்ட மக்பேலா குகையில தான் அவளுக்கு அடக்கம் நடந்துச்சு. इसहाक को दफनाया गया मकपेदा उसी कब्रिस्तान में उसे दफनाया गया. Praise the Lord. Praise the Lord. அற்பமா எண்ணப்பட்டவளுக்கும் அற்பமா எண்ணினவர்களுக்குள்ள வித்தியாசம். जो तुच्छ जानी गई और जिसने तुच्छ जाना दूसरे को, इन दोनों के बीच में का फर्क. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? முற்பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது தான். पुराने नियम में बहुत ही मुख्य क्या है मालूम है क्या? कौन उसके पूर्वजों के कब्र में दफनाए जाते हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அற்பமாய் உங்களை அநேகர் எண்ணலாம். आपको बहुत से लोग तुच्छ जानेंगे. ஏமன் தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, காமன் சிலுவையை நோக்கி பார்க்கிறபடினால क्रूस की ओर देख रहे हो इस वजह से. அவர்களை காட்டிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு என் தேவனாகிய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். उनसे भी बढ़कर कीर्ति प्रशंसा देखकर आपको रखने के लिए हमारा प्रभु परमेश्वर काफी है. லேயாள்கிட்ட பிடிச்ச எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு. लिया से पसंदीदा एक स्वभाव मुझको है. 7 பிள்ளை பெத்த பிறகு 7 बच्चा जन्म देने के बाद தன் भी சகோதரியை பார்த்து अपनी बहन को देखकर, அற்பமா எண்ணினால ராகேல் जो तुच्छ जानी ना इसको राहेल, அவளை பார்த்து ஒரு நாள் கூட மலடின்னு சொல்லல. उसे देखकर एक भी दिन तू बांझे करके नहीं कही. என்ன சொல்லல? क्या नहीं कही? நான் 7 பெத்துட்டேனே, अरे मैंने तो 7 बच्चे पैदा कर लिए, உனக்கு ஒண்ணும் இல்லையே. तेरे को तो एक भी नहीं. ஒரு நாளும் அவளை பார்த்து அற்பமா பேசல. एक भी दिन उसको देख के तुच्छ बातें नहीं की. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து परमेश्वर हमारी दीनता के ऊपर नजर कर நம்மை ஆசீர்வதிக்கும் போது, हमें आशीष करते समय, ஒரு நன்மையை தரும்போது, एक भलाई को देते समय, ஒரு நாளும் மற்ற யாரையும் பார்த்து அற்பமா நம்ம எண்ணிரவே கூடாது. एक भी दिन दूसरे किसी को देखकर हमें तुच्छ नजर से नहीं देखना है. அற்பமா பேசிரவே கூடாது. तुच्छ बातें नहीं कहना है. ஆமென். आमीन. நீ அற்பமா எண்ணுகிறவர்கள் जो जो तुच्छ जानते हैं, நாளைக்கு உன்னை விட கர்த்தரால் மேன்மைப்படுத்த முடியும். तू जिसे तुच्छ आज जान रहा है, कल परमेश्वर उससे तुझसे भी ऊंचा कर सकते. உன் தலை குனிஞ்சிரும். तब तेरा सिर झुक जाएगा. ஆமென். आमीन. ராகேல் அற்பமா எண்ணினாள். रागेल तुच्छ जानी, ஆண்டவர் லேயாளை உயர்த்துகிறாரு. परमेश्वर लेया को ऊंचा उठाए. ராகேலுடைய தலை குனியுது. अब रागेल का सिर झुक रहा है. தலை குனியுது. सिर झुक रहा है. ஆமென். आमीन. எனக்கு தான் பிள்ளை இல்ல. मेरे कोई बच्चे नहीं. புருஷனை பார்த்து சொல்றா, पति को देखकर कह रही है, நான் பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. मैं बच्चा पैदा करने के लायक नहीं. ஒரு காலத்துல சொன்னா, एक समय था जब ये कही थी, லேயாளை பார்த்து சொன்னா, लिया को देखकर कही थी, நீ லாயக்கு இல்ல. तू लायक नहीं है. கல்யாணம் பண்றதுக்கு லாயக்கு இல்ல. तू शादी करने के लिए लायक नहीं. புருஷனோட வாழ்றதுக்கு லாயக்கு இல்ல. पति के साथ जीने के लिए लायक नहीं. இப்ப இவ புருஷன் சொல்றா, अब ये इसके पति से कह रही है, நான் பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. मैं बच्चा पैदा करने के लिए लायक नहीं. பைபிள் வாசித்து பாருங்க. बाइबल को पढ़कर देखिए. புருஷனை பார்த்து சொல்றா, पति को देखकर कह रही है, என் வேலைக்காரி நான் உமக்கு தர்றேன். मेरी नौकरानी को मैं आपके पास देती हूँ. இவகிட்ட இருந்து எனக்கு
பிள்ளை வரட்டும். इसके द्वारा मेरे को एक वंश आए. கர்த்தர் செய்கிற கிரியைகள், परमेश्वर करने वाला कार्य, கர்த்தர் செய்கிற परमेश्वर करने वाला கிரியைகள். कार्य. எங்கேயோ அற்பமா எண்ணப்படுறியா? कहीं पर तो तू तुच्छ जाना जा रहा है क्या? எங்கேயோ நீ அவமானமா பேசப்படுறியா? कहीं पर तो तेरे खिलाफ अपमान की बातें हो रही है क्या? லேயாள மாதிரி கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிச்சுக்க. लिया के जैसे से परमेश्वर को मजबूती से पकड़ ले. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இன்னும் பைபிள்ல நிறைய வசனம் ஆதாரம் இருக்கு. और भी पवित्र शास्त्र में बहुत आधार है. லேயாள் ஒரு நாளும் புருஷனுக்கு நோவா இருந்ததில்லை. एक भी दिन जब भी जो लेहा जो अपने पति के लिए जो घमंड का कारण बन के नहीं रही, அழகா இருந்தவள். सुंदर थी. இவன் யாக்கோபுடைய கண்களுக்கு அழகா இருந்தவள். याकूब की नजर में जो सुंदर थी, ராகேல். रागेल, வாழ்நாள் முழுசும் அவளை வச்சு தான் பாடுபட்டான். जिंदगी भर उसी को रख के वो जो कष्ट उठाया. ஒருத்தர் அழக பார்த்து மட்டும் மயங்கி கல்யாணம் பண்ணிராதீங்க. कोई भी सुंदरता को देखकर बहक कर शादी मत कीजिए. அங்கதான் சூனியமே இருக்கு. वहां पर ही पूरा शून्य कार्य है. அழக பார்த்து கல்யாணம் பண்றவன் தான் தனக்கே வைக்கிற வேட்டுன்னு நினைச்சுக்கிடுங்க. जो सुंदरता खूबसूरती को देख के शादी करता है वो अपने लिए ही आपत्ति लगा रहा है. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சொந்த காசுல சூனியம் வைக்கிறான் அப்படின்னு. हमारे गांव में कहते हैं ना, खुद के पैसे से वो जादू टोना कर रहा है. சிலருக்கு அழகா இருக்கணுமா, कुछ को बहुत सुंदरता चाहिए, அப்படி சுண்டுனா ரத்தம் வருமா? ऐसे ही उसको चिमटी मारते खून आना चाहिए. கிடைக்கும். சுண்டுனா ரத்தம் வர்றது குஷ்டரோகி. अरे मिलेगा, चिमटी मारोगे तो खून आने वाली कुष्ठ रोग. Praise the Lord. Praise the Lord. அழக பார்த்து கல்யாணம் பண்ணா பாருங்க. सुंदरता को देख के जितने शादी किया, அடிவாவி 14 வருஷம் வேலை செய்து கல்யாணம் பண்ணா. अरे पापी 14 साल काम करके शादी किया. ஆமென். आमीन. அவனுக்கு மாமனார் சாதாரணப்பட்டவன் கிடையாது. उसके जो मामा ससुर थे वो साधारण नहीं. எல்லா வீட்லயும் பொண்ணு தான் கஷ்டப்படும் மாமனார் மாமியார்ட்ட. हर एक घर पे जो लड़की दुल्हन वही उसके सास ससुर से कष्ट पाती है. இங்க யாக்கோபு கஷ்டப்படுறான். यहाँ पर याकूब कष्ट उठा रहा है. 10 முறை சம்பளத்தை மாத்துறான். 10 बार उसकी तनख्वाह पगार को बदले. ஆமென். आमीन. சம்பளம் கூடுறது மாதிரி வருதா? पगार बढ़ने जैसा आ रहा है क्या? இல்ல நாளையில இருந்து இந்த ஆடெல்லாம் உனக்கு இல்ல, இந்த ஆடெல்லாம் உனக்கு, எனக்கு. अरे कल से तेरे को ये भेड़ बकरी नहीं, ये भेड़ बकरी मेरे को, ये भेड़ बकरी तेरे को. சம்பளத்தை குறைச்சிட்டே வருவா. पगार को कम करते आता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு 14 வருஷம் வேலை செய்தான். अरे कष्ट उठाकर तकलीफ उठाकर 14 साल काम किया. ராகேல் சாகிறது வரைக்கும் ராகேல்னால யாக்கோபுக்கு மனமடிவும் கஷ்டமும் தான் இருந்துச்சு. अरे रागेल मरने तक याकूब को जो है तकलीफ और कष्ट और मन में वेदना थी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. Amen. आमीन. யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கிறார். याकूब से परमेश्वर मुलाकात करते. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते, தகப்பன் வீட்டுக்கு போப்பா. तू तेरे पिता के घर जा. இனி நீங்க பதாம் அராமல இருக்க வேண்டாம், மாமா வீட்ல இருக்க வேண்டாம். आगे तो पदान अरा मामा के घर पे मत रहे. தகப்பன் வீட்டுக்கு போ. पिता के घर पे जा. ஆமென். आमीन. லேயாள் சொல்றா போயிடுவோம். लिया कहते चले जाएंगे. ஆமென். आमीन. ராகேல் என்ன பண்றா தெரியுமா? रागेल क्या करते मालूम है क्या? அப்பா வீட்ல இருந்து விக்கிரக தெய்வங்களை எடுத்துட்டு வரா. पिता के घर से जो मूर्ति देवता है उससे चुरा के ले आई. ஆமென். आमीन. விக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. मूर्तियों को उठा के ले आई. Praise the Lord. प्रेज द लॉर्ड. திருடி. चोरी करके. அழகுள்ளவள் जो सुंदर है ஆனா लेकिन லேயா அழகு இல்ல, लिया सुंदर तो नहीं थी மனதில் சுந்தரி. लेकिन मन में सुंदरी थी. ஆமென். आमीन. Praise the Lord. प्रेज द लॉर्ड. ஆமென். आमीन. நல்ல இருதயங்க லேயாளுக்கு. लिया का अच्छा हृदय था. லேயாளுடைய சுபாவத்தை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். लिया के स्वभाव को मैं थोड़ा सोच के देखा. வெளியில அழகு இல்ல, जो बाहर से वो जो सुंदर नहीं थी உள்ள அழகு இருக்கு. लेकिन भीतरी अंदर बहुत ही सुंदर थी. அதைத்தான் பவுல் சொல்றாரு, उससे ही पौलुस कहता है, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராம बाहरी सजावट का सुंदरता आप में ना रहे, உள்ள அலங்கரித்துக் கொள்ளுங்க. अंदर अपने आप को सजा कर रखिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. புருஷனுக்கு டென்ஷனே இல்ல அவள்னால. उसके वजह से पति को कोई भी चिंता नहीं, ஒரு டென்ஷனும் கிடையாது அவளுக்கு. एक भी टेंशन नहीं. Praise the Lord. प्रेज द लॉर्ड. நீங்க யாரா இருந்தாலும் சரி, आप कोई भी क्यों ना हो, உங்கள் நிமித்தம் புருஷனுக்கு டென்ஷன் உண்டாகாமல் இருப்பதாக. आपके द्वारा आपके निमित्त आपके पतियों को टेंशन ना हो. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அன்றை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. கர்த்தர் அவளை எல்லாத்திலும் மேன்மைப்படுத்துகிறார். परमेश्वर उसको सारे चीजों में ऊंचाई दिए. உயர்த்தப்பட்டு ஒரு குறைவில்லாமல் அவள் வாழ ஆரம்பிக்கிறாள். उसे ऊंचाई कर कर उसको कोई कमी नहीं, ऐसा जीवन जीने लगी. இவன் மற்றவர்களுக்கு ஒரு வாசனை உள்ள நல்ல வாழ்க்கையிலே ஆள் வாழ்கிறாள். दूसरों के लिए एक सुगंधदायक एक अच्छा जीवन जीने लगी. இஸ்ரவேல்ல பாதி கோத்திரம் இவளால தான் உருவாகுது. इस्राएल का आधा गोत्र इसी के द्वारा आया. அவளுக்கு ராகேலுக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளை தான். राहेल को दो ही दो बच्चे. அதுவும் ரெண்டாவது பிள்ளை பெறும்போது பிள்ளைக்கு மூஞ்சியாவை பார்க்க முடியல.
उसमें भी दूसरा बच्चा पैदा होते समय उस बच्चे का चेहरा ही वो नहीं देख सकी। Praise the Lord. प्रेज द लॉर्ड। பிள்ளை பெத்துக்கிட்டே இருக்கா, बच्चा जन्म दे रही है। மருத்துவத்தின் சொல்றா ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிற, जो दाइयां खड़ी थी वो कहते कि तू एक बेटे को जन्म दे रही है। அவளால பார்க்கவே முடியல, அவ்வளவு வேதனை. उसे वो देख ही नहीं सकी, इतना वेदना। அந்த பிள்ளை பிறக்கும் போதே அவள் செத்து போனாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो बच्चा जन्म होते समय वो मर गई करके पवित्र शास्त्र में बताया गया है। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, அற்பமா எண்ணப்பட்ட இடத்தில் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுமா? तुच्छ जाने वे जगह पर परमेश्वर से तुझे आशीष पाना है क्या? அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல, तुच्छ जानने वाले जगह पर ஆமென், உறுதியாக தேவனை மட்டும் பிடிச்சுக்க. मजबूती से सिर्फ परमेश्वर को पकड़ ले। ஒண்ணும் தெரிஞ்சுக்க, एक बात जान ले, அற்பமா எண்ணுகிறவர்கள் நடுவில் என் தேவனை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். तुच्छ जानने वाले लोगों के बीच में परमेश्वर मुझे ऊंचा उठाएंगे, आशीष करेंगे। அந்த விசுவாசம் இருக்கட்டும். वो विश्वास तेरे अंदर है। அந்த இடத்திலிருந்து பின்வாங்காத, முறுமுறுக்கவும் செய்யாத. उस जगह से तो पीछे भी मत हट और कुड़कुड़ा भी मत। அற்பமா எண்ணுகிறவர்கள் எண்ணிட்டே இருக்கட்டும். जो तुच्छ जान रहे उसे जानने दो। நீ நினைச்சுக்க, तू सोच ले, உலகம் உன்னை அற்பமா என்னதான், दुनिया तुझे तुच्छ जान रही है क्या? கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார் அந்த இடத்துல உன்னை உயர்த்துறதுக்கு. परमेश्वर फैसला कर लिए उस स्थान पे तुझे ऊंचा उठाने के लिए। அந்த இடத்துல उस जगह पर உன் உயர்வுக்கு அடையாளமே அதுதான். एक ऊंचाई की निशानी ये है। Praise the Lord. Praise the Lord। உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணி விட்டார். तुझे परमेश्वर आशीष करने का फैसला कर लिए। இரண்டாவது, दूसरा, கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது परमेश्वर तुझे ऊंचा उठाते समय ஏமன் ஸ்தோத்திரம், மேன்மை பாராட்டக்கூடாது, उसकी तो घमंड मत कर, பெருமை பாராட்டக்கூடாது. उसके लिए तुझे गर्व मत कर। லேயாள மாதிரி சைலண்டா இருக்கணும். लिया की तरह शांत रहे। 5 தரட்டும், 6 தரட்டும், 7 தரட்டும், अरे 5 दे, 6 दे, 7 दे, சைலண்டா இருக்கணும். शांत रहे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। பெருமை மேட்டி மேலாம் வரக்கூடாது. घमंड जो है, बड़ाई करना सब नहीं चाहिए। வாழ்க்கையின் ஒரு நாள் கூட மற்றவர்கள் அற்பமா எண்ணிரக்கூடாது. दुनिया जीवन के एक भी दिन दूसरे के किसी के बारे में जो है तुच्छ मत जानिए। உன்னை விட கஷ்டப்படுறவனா இருக்கலாம், हो सकता है तुझसे कष्ट उठाता हो, உன்னை விட படிப்புல கம்மியா இருக்கலாம், या तुझसे पढ़ाई लिखाई में कम உன்னை हो, விட டேலண்ட்ல கம்மியா இருக்கலாம். या तुझसे टैलेंट में कम हो। யாரையும் அற்பமா எண்ணாத. किसी को भी तुच्छ मत जानिए। இன்னைக்கு கீழே இருக்கிறவங்கள பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். आज जो नीचे उन्हें परमेश्वर प्रभुओं के साथ, राजाओं के साथ बिठाने के लिए सामर्थ्य काफी करके जान लीजिए। ஆமென். आमीन। நீ யார் அற்பமா எண்ணாலும் तू जिससे भी तुच्छ जानेगा, அவங்கள அற்பமா எண்ணல, उन्हें तुच्छ नहीं जान रहा। அவர்களை சிருஷ்டித்தவரை நீ அற்பமா எண்ணுகிறாய். उन्हें जिसने बनाया उनको तो अपमान तुच्छ जान रहा है। சிலரை பார்த்திருக்கேன், कुछ को मैंने देखा है, அவன் முடவன், वो तो लंगड़ा है, ஆமென், அவன் கண்ணு தெரியாதவன். वो तो अंधा है। இல்ல, नहीं, சிருஷ்டித்தவரை அவமானப்படுத்துகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. सृष्टिकर्ता के अपमान कर रहा है करके पवित्र शास्त्र कहता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறார் தெரியுமா? परमेश्वर किसके तरफ है मालूम है क्या? அற்பமாய் பேசுகிறவர்களின் பக்கம் அல்ல. जो तुच्छ बातें करते हैं उनकी तरफ नहीं। ஆமென். आमीन। அற்பமாய் பேசுகிறவர்களின் பக்கம் கர்த்தர் இல்ல என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. जो तुच्छ बातें करते हैं उनके साथ परमेश्वर नहीं है करके वचन साफ कहता है। யார் அற்பமாய் பேசப்படுகிறார்களோ, जिसके खिलाफ तुच्छ बातें की जाती है, அவர்கள் பக்கமே கர்த்தர் இருக்கிறார். उन्हीं के तरफ परमेश्वर रहते हैं। அதனால யாரையும் அற்பமா பேசவும் கூடாது. इसीलिए किसी के बारे में तुच्छ बातें मत कीजिए। உங்களை அற்பமா பேசுறாங்களா, आपको तुच्छ बोलते हैं क्या? கர்த்தரை மகிமைப்படுத்து. परमेश्वर की महिमा कीजिए। இந்த பாதையில நீங்க என்ன கொண்டு போறீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. इस राह पे मुझे लेकर जा रहे हो इसके लिए धन्यवाद बोलिए। லேயாள மாதிரி கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சுக்க. लिया की तरह परमेश्वर पे विश्वास रखिए। கர்த்தர் ஒன் பை ஒன்னா கர்த்தர் உனக்கு தந்துகிட்டே இருப்பார். परमेश्वर 1 बाय 1 एक एक करके तुझे देते रहेंगे। எதுக்கு தர்றார் தெரியுமா? किसके लिए दे रहे मालूम है क्या? அவர்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உனக்கு தருகிறார். उन्हें लज्जित करने के लिए परमेश्वर तुझे दे रहे हैं। கண்கள் மூடுவா, आंखों को बंद करेंगे, முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटने टेकेंगे, ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे। உங்களால முழங்கால் படியிட முடியும், முழங்கால் படியிடுங்க. आप घुटने टेक सकते तो घुटने टेक लीजिए। சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க எழும்பிரணும். जो चेयर में बैठे वो खड़े हो जाइए। ஆமென். கண்கள் மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். आंखों को बंद कर हम सभी प्रार्थना करेंगे। ஒருவேளை இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி உன் வாழ்க்கை இருக்கா? हो सकता है आज जो वचन तूने सुना उसके अनुसार तेरा जीवन है क्या? அற்பமா எண்ணப்படுகிறாயா? तुच्छ जाना जा रहा है क्या? அற்பமா எண்ணப்படுகிறாயா? तुच्छ जानी जा रही है क्या? கர்த்தர் கண்டு परमेश्वर देखकर ஆமென், லேயாளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாரு. लिया के लिए परमेश्वर अद्भुत किए। இன்னைக்கு நீ எந்த காரியத்தில் அற்பமா எண்ணப்படுற? तू जिस विषय में तू तुच्छ जानी जा रही है, இன்னைக்கு கர்த்தர் காண்கிறார் அதை. आज
परमेश्वर उसे देख रहे உன் हैं। பிள்ளைகள் அற்பமா எண்ணப்படுறாங்களா? तेरे बच्चे तुच्छ जाने जा रहे क्या? இவங்க எல்லாம் லாயக்கு இல்ல, तू तो लायक नहीं, உன் பிள்ளை எல்லாம் உருப்படாது तेरा बच्चा सुधरेगा नहीं, சொல்றாங்களா? ऐसा कहते हैं क्या? ஓ ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லு, तू परमेश्वर के सम्मुख में बोल, பா यीशु पिता, என் பிள்ளைகளை இன்னைக்கு உலக அற்பமா எண்ணுதப்பா. मेरे बच्चों को ये दुनिया जो है तुच्छ जान रही நீ है। சில இடத்துல அற்பமா எண்ணப்படுறியா? तू जो काम करने जगह पे तुच्छ जानी जा रही है क्या? ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவரே परमेश्वर से बोल, இன்னைக்கு என் வாழ்க்கை உம்முடைய கையில தர்ற ஆண்டவரே. आज मैं मेरे जीवन को आपके हाथ में देता हूँ। 2-3 நிமிஷம் நீ ஜெபிக்கலாம். 2-3 मिनट तू प्रार्थना कर। கர்த்தர் சில காரியங்களை தீர்க்க தரிசனமாவே பேசிட்டு இருந்தாரு. परमेश्वर कुछ कार्य भविष्यवाणी के रूप से कह रहे हैं। சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. कुछ के जीवन में जो वैसे वैसे उठाकर परमेश्वर बात कर रहे हैं। ஆண்டவரே பார்த்து சொல்ல ஆரம்பி. परमेश्वर को देख के बोलना शुरू ஆண்டவரே कर। பார்த்து சொல்ல ஆரம்பி. ஆண்டவரே परमेश्वर को देख के बोलना வாழ்க்கை शुरू இன்னைக்கு कर। லேயாள் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. मेरा जीवन जे लेया के जीवन की तरह ही है। எத்தனை பேர் இன்னைக்கு லேயாள் மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? कितने लोग आज लिया के जैसे अब पछता रहे எத்தனை हैं। பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு அதே மாதிரி இருதய வலியோடு இருந்து கொண்டிருக்கீங்க? कितने लोग लिया के जैसे वही हृदय में दर्द के साथ है। உன் சகோதரன், तेरा भाई, உன் சகோதரி तेरी बहन உன் அவமானமா பேசலாம், तेरे खिलाफ अपमान की बातें करे, அற்பமா பேசலாம். अपमान की बातें किए। நாட்கள் வரப்போகுது சகோதரா, दिन आने वाला है भाई, நாட்கள் வரப்போகுது சகோதரி. दिन आने वाली है बहन। கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதையா, परमेश्वर तेरे साथ कर நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதையா हम आराधना करने वाला परमेश्वर जीवित है அவர்கள் करके காணத்தக்கதாக वे लोग देखने जैसा அவர்கள் நடுவில் उनके बीच में லேயாளை போல நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். लिया के समान में तुझे आशीष करने லேயாளை वाला போல हूँ। நான் உன்னை உயர்த்த போகிறேன். लिया के समान में तुझे ऊंचा करूंगा। அற்பமா எண்ணினவர்கள் தலை குனியத்தக்கதாய், जो तुच्छ जाने उनका सिर झुकने जैसा, அற்பமா எண்ணினவர்கள் जो तुच्छ जाने உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய், तुझे देख के आश्चर्य पाने के लिए தேவனாகிய கர்த்தர் प्रभु உன் परमेश्वर வாழ்க்கையில तेरे जीवन சில में நன்மைகளை அடையாளமாய் காண்பிக்க போகிறார். कुछ भलाइयों को निशानी के रूप में दिखाने वाले சில हैं। அடையாளங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். कुछ निशानियों को परमेश्वर तेरे जीवन में करेंगे। இன்னைக்கு பகல் நேரத்தில் हाँ, जिस दोपहर के समय தேவ வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே परमेश्वर के वचन को तू सुनते समय கர்த்தருடைய பகிரங்கமான கரம் परमेश्वर का भयंकर உன் हाथ வாழ்க்கையில செயல்படுகிறதையா, तेरे जीवन में कार्य कर रहा है। कर அற்பமா எண்ணப்பட்ட இடத்தில் तुच्छ जानने वाले जगह पर தேவன் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதையா परमेश्वर की क्रिया को प्रकट कर रहे நீ करके காண போகிறாய். तू देखने वाला நீ है, காண तू போகிறாய். देखने वाली நீ है, காண तू போகிறாய். देखने वाला है। இது உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்கிறார். ये तेरे जीवन का शुरुआत से करके परमेश्वर कह रहे இது உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கும். ये तेरे जीवन की शुरुआत रहेगी। கர்த்தர் சில இடங்களில் யுத்தங்களை நடப்பிக்கிறார். परमेश्वर कुछ जगह पर युद्ध कर रहे சில हैं, இடங்களில் கர்த்தர் உனக்காக யுத்தங்களை செய்ய போகிறார். कुछ जगह पर परमेश्वर तेरे लिए युद्ध करेंगे। அவர்கள் தலை நிமிர முடியாதபடி उनका सिर ऊंचा உன் उठाना வாழ்க்கையை करके கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். तेरा जीवन को परमेश्वर ऊंचा उठाएंगे। இன்னைக்கு கர்த்தர் தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. हाथ परमेश्वर साफ भविष्यवाणी कह रहे உன்னை हैं, அவமானப்படுத்தினவர்கள் तुझे जो अपमानित किए தலை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதா वो तेरे को सिर उठाकर देखने அவர்கள் जैसा நடுவில் அற்புதங்கள் உனக்கு கர்த்தர் செய்வார். उनके बीच में परमेश्वर तेरे लिए अद्भुत நல்ல கையை करेंगे। தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की இந்த महिमा காரியங்களை कीजिए। நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, इस समय के दिन से पा लीजिए, பெற்றுக்கொள்ளுங்க, पा लीजिए, பெற்றுக்கொள்ளுங்க. पा लीजिए। எங்க அவமானமா நீ நடத்தப்பட்டாய், जहाँ पर तो अपमान से चलाया உன் गया, கண்களினால் அந்த இடத்தை பாரு. उस तेरे आंखों से उस जगह को देख। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, எங்கே அவமானமாய் நடத்தப்பட்டாய், जहाँ पर तो अपमानित किया எங்கே गया, அற்பமாய் பேசப்பட்டாய், जहाँ पर तेरे खिलाफ अपमान की बातें की அந்த गई, இடத்தை உன் கண்கள் பார்க்கட்டா. उस जगह को तेरा आंख देखे। அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார், उस परमेश्वर कार्य कर रहे, கிரியை செய்கிறார். परमेश्वर जगह पे அந்த कार्य இடத்துல कर रहे, கர்த்தர் கிரியை செய்கிறார். उस जगह पे परमेश्वर कार्य कर रहे, அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். उस जगह पे परमेश्वर कार्य कर रहे, கர்த்தர் கிரியை செய்கிறார். 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 परमेश्वर कार्य कर நீ रहे। வேதனைப்பட்ட பாரு, तू वेदना पाया दे, அவங்க அற்பமா எண்ணின போது நீ வேதனைப்பட்ட பாரு. वो जब तुझ जाने तुझे तो वेदना पाया ना, துக்கம் மாறும், तेरा दुख बदलेगा, துக்கம் மாறும், तेरा दुख बदलेगा, அழுகை மாறும். तेरा आंसू बदलेगा। அந்த இடத்தில் உள்ள கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. उस जगह पर परमेश्वर तेरे आंसू को देखे, கர்த்தர் கிரியை செய்கிறார். परमेश्वर कार्य कर रहे, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். पाले पाले அந்த पाले, அற்புதத்தை பெற்றுக்கொள், उस अद्भुत को पाले, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள், अद्भुत को पाले, அந்த விடுதலையை பெற்றுக்கொள், छुटकारे को पाले, அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள். आश्चर्य को पाले। ஓ ரபா லதா ரபா லதா ரபா
மனுஷர்கள் மனுஷர்கள் உன்னை பார்த்து பேசின இடத்தில், मनुष्य मनुष्य तुझे देखकर बातें किए जगह पर கர்த்தர் சில காரியங்களை திறக்கிறார். परमेश्वर कुछ कार्य को खोल रहे हैं. கர்த்தர் திறக்கிறார். परमेश्वर खोल रहे हैं. திறக்கிறார். परमेश्वर खोल रहे हैं. परमेश्वर खोल நல்ல रहे हैं. வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. अच्छे से मुंह खोल के நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. अच्छे से मुंह खोल के परमेश्वर की கர்த்தர் செய்கிறதை உன் கண்கள் காணும். परमेश्वर कर रहे उसे तेरा आँख நீ देखेगा. பெற்றுக்கொள்ள போகிறாய். तू पाने वाला है. பெற்றுக்கொள்ள போகிறாய். तू पाने वाली है. உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்க. तेरे को भविष्य ही नहीं है करके कहे. உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். तेरे लिए परमेश्वर रखे. சொன்னவன் கண்ணு காணும். अरे जिसने कहा था उसका आँख சொன்னவன் देखेगा. கண்கள் காணும். जिसने कहा था उसका आँख देखेगा. நல்ல 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 ஆண்டவர் ஆராதே. अच्छे से परमेश्वर की आराधना कर. ஓ போதாது போதாது போதாது. ஓ ரியா கரபால பரப ஷரரபால திபாரபா. ஓ ஓ ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். உன் வாழ்க்கை தகர்ந்து போகும் என்று சொன்னவர்கள் உண்டு. तेरा जीवन टूट जाएगा करके कहे हुए थे. நீ உன்னால தலையில நிமிர முடியாதுன்னு சொன்னவங்க உண்டு. है तू कभी तेरा सिर नहीं उठा सकता है करके कहे. சொன்னவன் தலை வெட்கப்படும். अरे जिसने कहा उसका सिर लज्जित होगा. வாழ்க்கை கர்த்தர் அவ்வளவு மேன்மையா மாத்த போறாரு. तेरे जीवन को परमेश्वर उतना ऊंचाई में बदलेंगे. இன்னைக்கு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனம். आज जो परमेश्वर की बात आई वो महा भविष्यवाणी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கண்களை மூடிட்டே இருங்க. आंखों को बंद रखिए. எப்பவுமே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே கர்த்தர் வார்த்தை தருவார். हमेशा रविवार की रात को ही परमेश्वर मुझे वचन देते हैं. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை கிடைக்கல. पिछले रविवार की रात को मुझे वचन नहीं मिला. திங்கட்கிழமை ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணேன். सोमवार को आके मैं परमेश्वर से प्रार्थना किया. பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே வார்த்தை தாங்கன்னு. बच्चों से क्या को वचन दीजिए. கர்த்தர் சொன்னார். परमेश्वर कहे கீழே போன்னாரு. तू नीचे जा. நல்ல ஜெபம் பண்ணிட்டு கீழே போறேன். अच्छे से प्रार्थना करके नीचे गया. வேதத்தை வாசி அப்படினாரு. वचन को पढ़ने के लिए कहे. நான் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கும்போது मैं वचन को पढ़ते समय இந்த வார்த்தையை சொன்னாரு. इस बात को कहे. இதான் என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய போறேன். इस वचन को कहे इसी को मैं मेरे बच्चों के लिए करूंगा. பேசினாரு. इससे बात कर करके कहे. பேசினாரு. बात कर. நான் சொல்றேன். मैं कहता हूँ. கர்த்தர் சொன்ன அடுத்த வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன். परमेश्वर जो अगली बात की उसे मैं कहता हूँ. இந்த வருஷத்துல இந்த செய்தி இன்னைக்கு லாஸ்ட். ये साल में ये संदेश आज की लास्ट है. புதிய வருஷத்துல இந்த செய்தியை தான் தொடர்ந்து கர்த்தர் நம்மோட பேச போறாரு. नए साल में इसी संदेश से परमेश्वर से लगातार बातें करेंगे. நான் சொல்றேன் தெரியுமா? क्यों कह रहा मालूम है क्या? புதிய வருஷத்தின் அடையாளம் ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. नए साल के आशीर्वाद भलाई को परमेश्वर इसी हफ्ते इसी महीने के इस हफ्ते शुरू कर दिए. புதிய வருஷத்துல நிறைய காரியம் உனக்கு நடக்க போகுது. नए साल में नए कार्य तेरे होने वाले हैं. நிறைய காரியம் நடக்க போகுது. बहुत से कार्य होने वाले தலையை हैं. கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். वो तो परमेश्वर ऊंचा உன்னை उठाएंगे. மேன்மைப்படுத்த போகிறார் तुझे கர்த்தர். ऊंचा उठाएंगे. பயப்படாம போ புதிய வருஷத்துக்குள்ளார. बिना डर के तू नए साल में प्रवेश நல்ல कर. ஜெபிக்க ஆரம்பி. अच्छे से प्रार्थना कर. பெரியவைகள் நடக்கும். बड़े-बड़े कार्य होंगे. பெரியவைகள் நடக்கும். बड़े-बड़े कार्य होंगे. ஆமென். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே சொல்லுங்க. நீ கலங்கிடவே உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க.
துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் இப்ப சொல்லுங்க, எங்கள் துக்கம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. மறுபடியும் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். மறுபடியும் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். மறுபடியும் சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். ஏன்னா ஏசப்பா வாக்கு சொல்லிட்டாரு, ஏசப்பா வார்த்தை தந்துட்டாரு. கலங்கிடவே மாட்டேன். இயேசு எனக்கு வாக்குத்தத்தம் என்னோட பேசிட்டாரு. கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். மறுபடியும் ஒரு விஷயம் கூட, கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. தாலிய பஜாக்கர் பிரபு கி மகிமா. அவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு, அவர் நம்மோட பேசிட்டாரு. இன்னைக்கு நான் லேயாளுடைய ஸ்தானத்தில் தான் இருக்கிறேன். ஆனா ராகேலுக்கு கிடைக்காத நன்மை, ராகேலுக்கு கிடைக்காத எதிர்காலம், ராகேலுக்கு கிடைக்காத பாக்கியம், ராகேலுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் லேயாளுக்கு கிடைச்சதையா. அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு கிடைச்சது இல்லையா? உன் வாழ்க்கையில செய்வாரு, 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 செய்வாரு. உன் தலைமுறைக்கு கத்த செய்வாரு. கலங்கிடவே மாட்டே, நான் கலங்கிட. ஏன் தெரியுமா? இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. चिंता करने की जरूरत नहीं. இன்னைக்கு இயேசப்பா உன்னோட பேசிட்டாரு. आज यीशु पिता तुझसे बात किए. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டது. ये बातें तेरे जीवन में कार्य करने लगे. தீர்க்கதரிசனமா சொல்றேன், இது ஆரம்பிச்சிட்டு. भविष्यवाणी से कहता हूं शुरू हो गया, ஆரம்பிச்சிட்டது, शुरू हो गया, ஆரம்பிச்சிட்டது. शुरू हो गया. ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளால, जनवरी का महीना खत्म होने से पहले இந்த வார்த்தையில நிறைய பேர் சாட்சி சொல்றதுக்கு உனக்கு சாட்சி இருக்கும்னு கத்த சொல்றாரு. इस वचन के आधार पे बहुत से लोग गवाही कहने के लिए तेरे को भी गवाही रहेगा करके परमेश्वर कह रहे हैं. தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்றாரு. परमेश्वर भविष्यवाणी से उसे कह रहे ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளால, जनवरी महीना खत्म होने से पहले இந்த வார்த்தையில इस वचन को, நீ கேட்டல இந்த வார்த்தை, तूने जो सुना ना इस वचन உனக்கு को, சாட்சி இருக்கும், சாட்சி இருக்கும். तेरे लिए गवाही रहेगी. கத்த செய்தார்னு சொல்லுவேன். परमेश्वर किए करके तू கைகளை बोलेगा. உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. हाथ उठाकर परमेश्वर आपकी महिमा धन्यवाद होकर के बोलिए. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर, மகிமையான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. आपकी महिमा से बड़े उपस्थिति के लिए धन्यवाद. ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आत्मा परमेश्वर हमसे बात की वचनों के लिए धन्यवाद. லேயாள் लिया அற்பமாக எண்ணப்பட்டதை நீர் கண்டீர். तुझे जानी गई उसे आप देख कर, அற்பமாய் எண்ணினவள் கர்ப்பம் அடைக்கப்பட்ட போது, तुझ जो जान रही थी दूसरे के, उसका जब कोख बंद था, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு 7 பிள்ளைகள் ஆண்டவரே. लेकिन तुझ गिनी गई लिया के लिए 7 बच्चे. அற்பமாய் எண்ணினவளுடைய பிள்ளைகளை காட்டிலும், சந்ததியை காட்டிலும் அற்பமாய் எண்ணப்பட்டவளின் சந்ததி இன்றைக்கும் பேசும் சந்ததியாய் இருந்து கொண்டிருக்கு. जिसने दूसरे के बारे में तुच्छ बोला, उसके संतान और जो तुच्छ जानी गई उसके संतान में जो फर्क, जो अंतर, आज भी जो बातें की जा रही है, எங்க வாழ்க்கையில் நீர் அதை செய்வீன்னு வாக்கு பண்ணியிருக்கை, செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. हमारे जीवन में आपने बताया कार्य करेंगे और कार्य शुरू किए, इसके लिए தொடர்ந்து என் धन्यवाद. பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். लगातार हमारे बच्चों के साथ உம்முடைய ஆசீர்வாதமும் சமாதானம் உண்டாகட்டும். आपका आशीर्वाद और शांति को வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. आगमन तक रक्षा कीजिए. சமாதானத்தின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். शांति के हाथ में अर्पण இயேசுவின் करते हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களை நல்ல ஆமென். यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना सुनिए अच्छे पिता. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे आमीन. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களின் விடும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके में आज से सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया।